ஹாய் டேரக்ட் நீ பார்க்க போகிறது சிக்கு கூட ஒன் ஷாட் ஓகேவா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ரவுடி ஸ்டூடெண்ட்லாம் வினிசன் ப்ரொஃபஸர் ஓகே எப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே காலேஜோட என்ட்ரன்ஸ்லாம் காமிச்சிட்ருக்காங்க. டைம் இப்போ வந்துட்டு ஒரு 5:30 இருக்கும். ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. ஈவினிங் தான் 5:30 ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. இப்போ அங்கே ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இந்த பர்சன் பார்க்குறாங்க வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த கார் டோர் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு காரில் உட்காடுறாங்க. அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க போலாமா சொல்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட ஒரு குட்டி பேபி இருக்குது. ஒரு பாய் பேபி தான் 1 year இருக்கும். அந்த பேபி மம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுது. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க என்னம்மா அப்படி சொல்கிறாங்க. மம்மா அப்படி கூப்பிடுது. இப்போ பர்சன் கொஞ்சம் டீஸ் பண்ணுறாங்க தூக்காமல் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அந்த போய் பார்த்துட்டு மம்மா அப்படி ஹேண்டில் நிறுத்தி இருக்குது. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க ப்ளே பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் என் பையன் கூட நான் ப்ளே பண்ணாமல் வேறு ப்ளே பண்ணுவா அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த பர்சன் பார்க்குறாங்க அவன் பாவண்டா ஓகேவா நீ தூக்கலாம் ஒரு மாதிரி இடம் தூக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்சனும் அச்சோ ஜங்மின் செல்லம் அப்படி சொல்லி தூக்குறாங்க. ஜங்மின் செல்லத்துக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த பேபி தான் அம்மா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்துட்டு அவங்க பேபி தூக்கி அவங்க லேப்பில் உட்கார வைக்கிறாங்க. அது இப்போ நான் கண்டிச்சு நிற்கிது. அது ஒரு 1 year பேபி தான். அப்படின்னாக்கா அவங்களோட சீக்ஸ்லாம் பைட் பண்ணுது. வலிக்குது நல்ல வேலை உங்களுக்கு டீத் ஒன்றும் பெருசாக வரல. இன்னும் பெருசாக வந்து என்ன ஆகும் எனக்கு ஸ்கின்லாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்க்க லிட்டில் பன்னி மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ அது பசங்க பார்க்குறாங்க யாரை சொல்கிறாரு கேட்குறாங்க. நான் என் பையன் தான் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறதே லிட்டில் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ பிக் பண்ணி யார் அப்படி கேட்குறாங்க. அதே ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு பசங்க சொல்கிறாங்க. அவங்க க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி போச்சு கிளாஸ் சொல்கிறாங்க. நல்லா போச்சு அவங்க சொல்கிறாங்க. நல்லா போச்சு நல்லா போச்சு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்லாம் எப்படி சொல்கிறாங்க எல்லாம் ஒபீடியண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு பிடிக்கும் தான் ரெக்கார்ட் பாய்ஸு ரவுடி பாய்லாம் இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜிக்கு கடை ஓகேவா. ஜிக்குக்கு மேரிடு தான். ஜிம்மில் ப்ரொஃபஸராக இருக்கார். நம்ம ஜிம்முக்கு ஒரு பையன் இருக்கான் ஒரு 1 year பேர் ஜங்மின். இப்போ ஜிம் பேசிட்டு பேபி கிட்ட பேபி நம்ம ஜிம் சிக்ஸ்லாம் போட்டு லிக் பண்ணி பைட் பண்ணிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேபி க்யூட்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறீங்க தான் நான் டே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாலும் என் ஹேண்டில் அவுட் பண்ணியிருந்தா கூட உன்னை பார்த்தா அவன் டிஃப்ரெண்டாக மாறிடுறான்னு சொல்கிறாங்க. அப்படியே நாம ரொம்ப ஹாப்பி ஆகிடுறோம் பார்த்துட்டா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நீ மம்மாஸ் பாயா ஜிம் கேட்குறாங்க. பேபி கிட்ட மம்மா அப்படி பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஜிம் பேபி கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பையனை வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே உங்களுக்கு ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஒர்க் முடிச்சிட்டு அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கிட்ட வீட்டுக்குள்ளே வராங்க. எனக்கு ஜெக்கியோட ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஜெக்கியோட ஆஃபீஸ்க்கு ஜெக்கி பேபி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எனக்கு அவங்க மைட் கூட வச்சுக்க மாட்டாங்க. எல்லாமே இவங்களே பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம் ஓகே ஜங்கா அப்புறம் போயிட்டு பேபி வந்துட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஓகே வரீங்க அதுக்கு போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. 3 பேருக்கும் ஒன்றா போகலாமே சொல்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா போகணுமா 3 பேரும் போகலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன பேசுகிறீங்க நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் சொல்லி ஜிம் நான் பேபி ஜெக்கி கொடுத்துட்டு மேலே போயிடாரு. ஜெக்கி பார்க்குறாங்க அம்மா ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க ரொம்ப டீசெண்டாக ரொம்ப டிசிப்ளின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. பேபி குறுக்குன்னு பார்க்குறதுட்டாடா சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா இருக்கிற ரொம்ப டிசிப்ளின்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜெக்கி பேபி வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் போயிட்டு அழகாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க. கொடுங்க பேபி செட் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஓகே என்ன குக் பண்ணிட்டோம் கேட்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி கிட்ட போகிறாங்க என்ன மாசத்துக்கு உட்காருங்க சொல்கிறாங்க. ஜெக்கி உட்காருங்க என்ன செப் கேட்குறாங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரியா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க பாருங்கள் ஆஃபீஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க சரியா அப்புறம் பேபியும் பார்த்துக்கிறீங்க சொல்கிறாங்க. இல்லைடா நான் தானே சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது ஓகேவா உங்கள் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு நம்பர் 1 கம்பெனி இருக்குது அப்படின்னா சரியா நீங்கள் நம்பர் 1 செய்வோம். நீங்கள் ஆல்ரெடி நிறையா அச்சீவ் பண்ணிட்டீங்க ஓகேவா ஸோ நீங்கள் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா நீங்கள் வந்துட்டு நைட்டு பார்க்கலாம் பண்ண வேணாம் ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்த்துங்க அப்படி சொல்கிறேன். ஆமாம் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இங்கேயே ஒர்க் பண்ண வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் ஃபுட்டு சொல்கிறாங்க பொறுமை பார்த்துக்கலாக்கா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. பேசாமல் ஒரு மெயிலை வச்சுக்கலாமா ஜெகி கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வேண்டாவா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜெக்கி ஜிம்மிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்க ஜிம் பார்க்குறாங்க. பேசாமல் வெளியில் போய் சாப்பிடுமா கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்க நல்ல ஐடியா தான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் 3 பேர் பேபி 3 பேர் ஹோட்டல் போகிறாங்க. போயிட்டு ஹோட்டல் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டானே அதுக்குள்ளே சொல்கிறாங்க. நல்லா ப்ளே பண்ணானு உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அழகாக பேபி தொட்டியில் படுக்க வைக்கிறாங்க. அது அழகாக தூங்கிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவன் மட்டும் தான் அழகாக இருக்கானு கேட்குறாங்க. ஆக்சுவலி இவர் ஒருத்தர் யார்கிட்ட பாசிட்டிவ் வாங்கணும் தெரியாமல் பாசிட்டிவ் ஆகிட்டுருக்காரு. எங்க அவங்க பையங்க சரி நம்ம பையன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இருந்தாலும் எப்படி சொல்லலாம் என்னையும் சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே பிக் பண்ணி அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க போதுமா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி விட பெட்டில் உட்காந்துருப்பாரு. பக்கத்தில் தொட்டில் இருப்பாங்க. பேபி வந்துட்டு ஜிம்மில் பேபி படுக்க வச்சிருப்பாங்க. ஜிம்மி போட்டு இருக்காங்க. ஜெக்கி ஒரு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்னாச்சும் ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஜெக்கி வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக எடுக்கிறாங்க. ஜெக்கி மேலே வந்து ரைட் ஆகுறாங்க பெட்டில். ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதுவா ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அதுக்கு ஜிம் கேட்குறாங்கன்னா அதுக்கு எப்படி மிஸ் பண்ணுறதுன்னு தெரியுமா உனக்கு ஜெக்கி கேட்குறாங்க.
புரியுது தான். அதான் சொல்கிறாங்க, பாரு ஒரு 4 மந்த்ஸ் தான் நீ வேறு காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டே சொல்கிறாங்க. மேபி போகிற கொஞ்சம் லீவில் இருந்தேன், எனக்கு அட்லீஸ்ட் வீட்டில் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அதுவும் இல்லையா, ஒரு மாதிரி இருக்குடா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டோமா, ஹாஸ்பிட்டல் பார்த்து போகாமல் இல்லையா அவனு கேட்குறாங்க. என்ன பாவமாக சொல்கிறாங்க, ரொம்ப ட்ரையாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் லைஃபே ரொம்ப ட்ரையாக போயிடுது ஒய்ஃப் இல்லைடா ஜேகே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இந்த ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, இன்றைக்கி எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, இன்றைக்கி வேணும் ப்ளீஸ்டா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகேவா, ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, நெக்கில் கூட வெயிட் பண்ணாதீங்க ஓகேவா. யாராவது ஏற்கனவே லாஸ்ட் டைம் நெக்கில் வெயிட் பண்ணாது வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்து கேட்டாங்க ஓகேவா. சார் உங்களோட நெக்கில் என்னன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எம்பாரஸாக இருந்துச்சு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏன் அவங்களும் தெரியும்ல அவங்க மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. தெரியும் எல்லாருக்கும் தெரியும், மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒரு பேபி இருக்கும் கூட தெரியும், இந்த எனக்கு எம்பாரஸாக இருக்குது ஜங்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க. என்ன இருக்குது நீ சொல்லு, என்னை ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லவ் பண்ணுறாரு, அவரோட பைக் மார்ஷான்னு சொல்கிறாங்க. லவ் பைட்டுன்னு சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. சொல்லுவாங்க போயிட்டு அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அச்சோ நான் அப்படியே பேச மாட்டேன் சொல்கிறேன், எனக்கு தெரியும் எவ்வளோ டிசிப்ளினாக ஒரு பர்சன் எவ்வளோ இன்னசென்ட் குழந்தைன்னு சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே நான் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த இன்னசென்ட் குழந்தை ரொம்ப பிடிக்கும்டா, என்னால் அந்த பேபி டச் பண்ணாமல் இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இன்னும் மாறவே இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கீங்க, அது கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கீங்க, மற்றபடி நீ அப்போ இருந்து அதே ஜங்கு தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு அந்த ஜங்கு தானே பிடிக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாருமே பிடிக்கும் சரியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இந்த ஜங்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் அந்த ரவுடியான ஜங்கு பிடிக்கும், அப்புறம் சம்டைம்ஸ் ஜெக்கிட்ட வந்துட்டு குழந்த மாதிரி மாற ஜங்கு எனக்கு பிடிக்கும், எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கிற அந்த எல்லா ஜங்குக்கையும் பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நிறைய ஜங்கு இருக்காங்க, சம்டைம்ஸ் அட்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, கிழிச்சு பண்ணுவீங்க, அப்புறம் சம்டைம்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் ஆவீங்க, அப்புறம் சம்டைம்ஸ் வந்துட்டு கோவப்படுவீங்க, எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக. நீ ஹாப்பியாக இருக்கியா சொல்கிறாங்க. எனக்கு என்ன குறைச்சல், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னையும் அழகாக பார்த்துக்கிறீங்க, பேபி அழகாக பார்த்துக்கிறீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் நான் தான் பாவம், ஆல்ரெடி 2 இயர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது எனக்காக எனக்கு நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் எது பண்ணாலும் நல்லதாக பண்ணுவோம் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் போய்ட்டு ஜெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நிச்சயமாக எடுத்துக்குவா ஜெக்கி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதையே சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. அது எனக்கு போதுன்ற வரைக்கும் சொல்கிறாங்க. நீ எதுவும் சொல்லக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே பார்த்தேன் சரி கேடி பையன் நீங்கள் ஜிம் தான் ஜெக்கி பிடிச்சி கேட்குறாங்க. ஜெக்ஸில் ஜெக்கி பார்க்குறேன். என்ன பண்ணுறது, என் ஒய்ஃப் அழகாக நான் என்ன பண்ணுறோம் ஜெக்கிக்கிறாங்க. ஜிம் பார்த்துங்க. அப்படியே என்னதான் ஒர்க்கெலாம் வந்து பண்ணணும்டா, எனக்கு நீனும் வந்துட்டு எனக்கு ஒரு ஒர்க்கோட மறந்து போயிட்டுருமா, அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்குது, ஒரு டச் பண்ணிட்டே இருக்கணும், எனக்கு கிஸ் பண்ணணும் கொஞ்சம் அப்படி உங்க கூடவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு உனக்குள்ள மூழ்கி போகணும்னு ஆசை இருக்குது சொல்கிறாங்க. மூழ்கி போயிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா ஆமாம் சொல்லிட்டு ஜிக்கை டீச் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் பாவண்டியா ஜிம் கேட்குறாங்க. சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு அவ்வளோ லவ் இருக்கும் மேலே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் நாளைக்கு கொஞ்சம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி எவ்வளோ வேணுமோ அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் கேட்கலாம் அப்படி வெயிட் பண்ணி சக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெங்கு அப்படி சொல்கிறாங்க. வலிக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்து லைட்டாக தானே வெயிட் பண்ணா ஜெக்கி சொல்கிறாங்க. அது வலிக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக ஒரு பாட் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. அவங்க எல்லாமே போயிட்டு இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. போதும் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. முன்னாடி சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சரி வைல்டு மனாக இருக்கானே ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ தான் நான் சேஞ்ச் பண்ணாலும் இந்த விஷயத்துல எனக்கு சேஞ்ச் பண்ணவே முடியல அப்படி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பழச்சி போட்டு படுத்துறாரு டயர்டா. இப்போ ஜெக்கி பார்த்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இல்லை லவ் யூ டூ சொல்கிறாங்க. சரி லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தூங்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஹக் பண்ணுங்க சரியா, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. லைட்டாக ஹக் பண்ண முடியும், டைட்டாக ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கியோட செஸ்ட்டில் போய்ட்டு பேச வச்சுக்கிறாங்க. ரொம்ப ரப் பண்ணுறாரு. ஜெக்கி இன்னும் ஹாப்பியாக டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக நீ எப்போதும் இப்படி தான் இருக்கணும் கூட சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மே சரி அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஏன் இவ்வளோ பேஸில் அவருக்கு ஜிம் கேட்குறாங்க. அது கேட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு நீ அவ்வளோ பிடிக்கும்டா சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் பண்ணுவேன் சரியா, உங்கள்கிட்ட இருக்குது அவங்க எல்லாமே எனக்கு கிடைக்கணும் என்ன பண்ணுவோம் சார் ஜிம் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. தெரியும் அதான் நான் ஜஸ்ட் 2 இயர்ஸ் என்னை பார்க்காதான்னு சொன்னேன், அது பார்க்காம எனக்கு எல்லாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க என்ன பண்ணுறது, எனக்கு லைஃப் லாங் வேணாக்கா 2 இயர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகும், நீ யாரும் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொன்னேன். நம்பி வரேன்னாக்கா வந்துட்டு எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். லைஃப் வந்துட்டு
அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் எல்லாமே பண்ணேன். நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தானே, ஒரு பர்சன் ஜஸ்ட் நம்பி வந்துட முடியாதுல்ல, எனக்கு அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. பிளான் பண்ணாமல் எது பண்ணாக்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது இருக்கும் சொன்னல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெய்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, என்ன சொன்னால் கேட்பேன்டா. ஜெய்கி சொல்கிறாங்க ஜிம்மில் நான் ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்கணும் கேட்டுவங்களம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு இப்போ ஜெய்கி ஜிம்மில் டேப் பண்ணி தராங்க. இப்போ ஜிம்மி கிட்ட அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெய்கி ஜிம்மில் பொருள் ரிலீஸ் பண்ணுறாங்க. என் லைஃப்பில் வந்து ஏஞ்சல் தெரியுமா, எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்க மாட்டா. ஜெய்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்க உன்னையும் குழந்தை நல்லா பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ அவர் யோசிக்கிறாங்க. அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஜிம்மின் ஜெய்கி லைஃப்பில் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா 4 years பிஃபோர் போகலாம். ஸ்டார்டிங் சைடில் ஒரு காலேஜ் ரூம் ஒரு காலேஜில் கிளாஸ் ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பசங்க பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஒரு பசங்க பார்த்துட்டே கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிட்டாங்க. யாரும் கேட்கவே மாட்டாங்க. அந்த பசங்க வந்து கிளாஸோட ரெஃபுடா ஓகேவா, அது பையன் தெரிஞ்சுக்கோங்க. ஜெகுன் வந்து கத்திட்டு இருக்கான். டே கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. டே காய் கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டாங்க. டே எதுக்கு எங்கள் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஜஸ்ட் கிளாஸ் ரெஃபு அவ்வளோதான் சரியா, இப்போ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. எனக்கு கண்ட்ரோல்லாம் பண்ணலடா, பக்கத்து கிளாஸில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, நீங்கள் ரொம்ப கத்துறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கிளாஸ் இந்த அவருக்கு நமக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸரே இல்லை தெரியுமா, நம்ம 3rd year வந்துருக்கோம், எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, நமக்கு ப்ரொஃபஸர் இருந்துச்சு கவலை அவங்க கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெகுன் கேட்குறான். அதான் பிரின்சிபல் சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இப்போ அதுக்கு சொல்கிறாங்க. அவங்க வர வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. எப்போ ஒரு நம்மளுக்கு நியூவாக ப்ரொஃபஸர் வராங்களோ அது வரைக்கும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த ஜெகுன் பாவம் கொஞ்சம் அமைதியாக தான் என்ஜாய் பண்ணுங்க, பேசாமல் சொல்லலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல. பக்கத்து கிளாஸில் சார் வந்து திட்டுவாங்க சொல்கிறாங்க. அந்த பசங்க கேட்கவே இல்லை. இப்போ ஒரு பசங்க வந்துட்டு டக்குன்னு அவங்க டெஸ்கில் ஒரு டேப் பண்ணுற ஒரு தட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஒரு அடிக்கிறாங்க. எல்லாம் பயந்து ஃப்ரெஞ்ச் ஆகிடுறாங்க. பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் ஜேகே சொல்லிலாம் பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே தான் நின்றுக்காரு. ஓகேவா, இப்படினாக்கா ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ ஒரு மாதிரி வேசிங் போட்டிருப்பாரு. பார்க்கவே பக்கா ரவுடி மாதிரி இருப்பார். அவர் பார்க்குறாங்க. அவன் அவ்வளோதான் சொல்கிறான்ல, பேசுங்க பேசாமல் சொல்ல, அமைதியாக பேசுங்க, சத்தம் போடாதுன்னு சொல்கிறான்ல. பக்கத்து கிளாஸ் சார் வந்துட்டு நம்ம வந்து பனிஷ்மெண்ட் பண்ணி நிற்க வச்சாரு, அமைதியாக இருப்பீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போலாம் பார்த்துருவாங்க பயப்படுறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. சொல்லுங்கள், அவன் எவ்வளோ தூரம் போயிட்டா சொல்லிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. அவன் நம்மளும் ஒரு பையன் ஸ்டூடெண்ட் தானே, அப்படின்னு கூட மற்றவங்களுக்கு திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தானே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அவங்க புரியல கேட்குறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. ஜெக்கே சொல்லிட்டாங்க அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி திட்டாங்க. காய் பார்த்துட்டு அவனுக்கு நான் சேர்த்துன்னு சொல்கிறான். நீ பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஜெக்கி மட்டும் சாங் லிசன் பண்ணிட்டு இருப்பாரு, மற்றவங்க வந்து கத்திட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கல, நம்மளுக்கு ப்ரொஃபஸரே இல்லை மேக்ஸுக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட கவலை இல்லை சொல்லிட்டாங்க. அதை நான் போய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோ அரேஞ்ச் பண்ணி சொன்னாரே சொல்லிட்டாங்க. பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், போயிட்டா இருக்கலாம்ல சொல்லிட்டாங்க. பக்கத்து கிளாஸ் பசங்க நம்ம சிரிக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த பசங்க கூட அமைதியாகிறாங்க. நம்ம 3rd year ஓகேவா, கொஞ்சம் நெச்சிட்டு நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு ரவுடி தரலன்னு சொல்கிறாங்க. எப்படின்னாக்கா ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப போல்டாக இருப்பார். யாரும் வந்து அவர் வந்து யாருமே யாராலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது ஜெக்கிவை. ஆனால் அவர் வந்து கிளாஸ் வந்து நீட்டாக இருக்கணும். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க கிளாஸ், நம்ம கிளாஸ் மேலே இருக்குது மெஸ்ஸியாக இருக்குது சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போல்லாம் பார்க்குறாங்க. அவங்கவுங்க போட்ட குப்பையை அவங்களும் எடுக்கிறீங்க சரியா சொல்கிறாங்க. என்ன பார்க்குங்க சொல்கிறாங்க, எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு ஜெக்கே இருக்கும் பயம் டக்குன்னு இருந்துச்சு. ஜெக்கே வந்து அந்த இப்போ இவங்கெல்லாம் டஸ்பினில் போட்டு குப்பையில் போட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அமைதியாக உட்காருங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜெகுன் இப்போ உட்கார சொல்லிட்டாங்க. ஜெகுன் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜெக்கி போய் உட்காந்துடுறாங்க. எனக்கு ஒரு ரெஃபு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஜெக்கே சொன்னால் கேட்டு தான் ஆகணும். இப்போ ஜெக்கே வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. இந்த பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஒரு 10 minutes ஆஃப்டர் இந்த கிளாஸ்க்கு ஒரு பர்சன் ஒரு சார் வராங்க. என்ன பார்க்குறாங்க, பிரின்சிபல் சார் சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. குட் மார்னிங் பிரின்சிபல் சார் சொல்கிறாங்க. இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் உட்காருங்க சொல்லிட்டு உட்காருங்க. சார் ஓகே, உங்களுக்கு இது மேக்ஸ் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. மேக்ஸ் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது 3rd year ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே, அதனால் நாங்கள் வந்து ப்ரொஃபஸர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சார் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் வந்து ப்ரொஃபஸர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. சார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது அவங்க ஒரு பர்சன் நினைச்சாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடி இது ப்ரொஃபஸர் கூட்டு வர சொன்னால் ஸ்டூடெண்ட் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு பர்சன் நினச்சிருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போது பிரின்சிபல் சார் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க தான் உங்களுக்கு இனிமேல் நியூ மேக்ஸ் ப்ரொஃபஸர் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே சார் ஆமாம் சொல்கிறாங்க. உண்மையாக இவங்க ப்ரொஃபஸர் சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க. ஏமா அப்படி கேட்குறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் ரொம்ப அழகாக இருக்காரு சொல்கிறாங்க. இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க. பாருங்கள் இப்போ ப்ரொட் பண்ணக்கூடாது ஓகேவா, அவர் நியூவாக வந்துருக்க ப்ரொஃபஸர் ஓகேவா, உங்களுக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸர் இனிமேல் மேக்ஸ் சப்ஜெக்ட் அவர் தான் எடுப்பார் அப்படி சொல்கிறாங்க. அவரோட செல்ஃப் இன்ட்ரோ அவரை கொடுப்பாரு ஓகேவா சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் பிரின்சிபல் சார் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஹாய் மை நேம் இஸ் பார்த்திபன் சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்குறாங்க. ஹலோ சார் சொல்கிறாங்க. ஐ எம் யுவர் நியூ மேக்ஸ் ப்ரொஃபஸர் அப்படி சொல்கிறாங்க. எல்லாமே வெல்கம் ப்ரொஃபஸர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது
பிரின்சிபல் சார் பார்க்குறாங்க. சார் ஓகே நீங்கள் கேரி ஆன் பண்ணிக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஓகே நான் கேரி ஆன் பண்ணிக்கிறேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ பிரின்சிபல் ஓகே ஸ்டூடெண்ட் பாய் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜிம் பார்க்குறேன் எல்லாரும் உட்காருங்க சொல்கிறாங்க. எல்லாரும் உட்காருறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் என்னோட இன்ட்ரோ கொடுத்துதான் சொல்கிறாங்க. சரி இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க சொல்கிறாங்க. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அன்மேரிட் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. சார் உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் சொல்கிறாங்க. இல்லை என்னோட பர்சனல் கொஸ்டின் தான் வேண்டாம் ஓகேவா நீங்கள் உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே ஓகே சொல்லிட்டு ஒவ்வொரு பையன் நேமும் சொல்லிட்டுருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. மை நேம் இஸ் ஜான்ஜாங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து பர்சன் பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ கோல்டு லுக்கில் செம்ம ஹாட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு ரவுடி மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்து எல்லாரும் நேம் சொல்கிறாங்க. ஃபைன் நேம் சொல்லி முடிச்சுக்கு அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே எனக்கு பேசிக் சம் போடுறேன் ஓகே உங்களுக்கு புரியுதான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஓகே சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது கூப்பிட்டு அழகாக இருந்திருக்கும். இப்போ அவர் கிளாஸ் எடுக்கும் போது ஷர்ட் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படினாக்கா அந்த எல்போ வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுப்பாரு. அவ்வளோ ஹாட்டாக இருக்காரு. பேக்ஸ் அவர் சைட் வியூ பார்க்குறப்ப அந்த ரைட் பண்ணி பிளாக் போர்டில் ரைட் பண்ணுறப்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காரு. எல்லாம் பார்க்குறாங்க. என்னடி ஃப்ரண்ட்டில் பார்த்தா க்யூட்டாக இருக்காரு, சைடில் பார்த்தா ஹாட்டாக இருக்காரு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும் போலயே சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு பக்கம் பார்த்தா க்யூட்டு ஒரு பக்கம் பார்த்தா ஹாட்டு அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுங்கெல்லாம் பயங்கரம் சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே உண்மையுமா இவர் தான் நம்ம ப்ரொஃபஸர் டாஸ் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லைடா பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. பார்க்குறது சொல்கிறாங்க செம்ம க்யூட்டாக ஹாட்டாக இருக்கணும்டா அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு காயை மறைக்கிறாங்க. ஏன்டா மறைக்கிறதா சொல்கிறாங்க. அவர் ப்ரொஃபஸர் சரியாக சொல்கிறாங்க. அது தெரியும் எந்த ப்ரொஃபஸர் நம்ம வர ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. அதில் இவரும் ஒருத்தன் சொல்கிறாங்க. பாரு இவன் சரி இவர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க இல்லையே புதுசாக இருக்கு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்போ உட்காந்து பார்க்குறாங்க. என்ன ஜேகே பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. பாரு பேக்கான்னு சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்லிட்டு ஜேகே கேஷுவலாக இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு அந்த ஜிம்மில் வச்சுக்கணும் வாங்க ஜிம்மில் கிளாஸ் ஒரு சம் போடுறாங்க. இது புரியுதா ஜிம் கேட்குறாங்க. இதை பார்க்குறாங்க. புரியுது சார் சொல்கிறாங்க. ஜஸ்ட் போய் சொல்லக்கூடாது ஓகேவா புரிஞ்சா புரியுதுன்னு சொல்லுங்கள், புரியலாக்கா புரியுதுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம பெட்டர் ஆட முடியும் ஜிம் சொல்கிறாங்க. அது இவங்கள பார்க்குறாங்க. இல்லை சார் எனக்கு புரியுது சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம் இப்போ ஒரு மாடல் கொடுக்குறாங்க. இதை வச்சு போடுங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடுங்க சொல்லிட்டு உட்காடுறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து போட்டுருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறது ஏய் நான் போய் பேசுறது அவர்கிட்ட சொல்கிறாங்க. பேச போய் ஆமாடி நம்ம டவுட் கேட்ட மாதிரி பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணும் சரி சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா எனக்கு டவுட்டு சொல்கிறாங்க. இதுவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டக்குனு எழுந்திரிச்சிடுறாங்க. அது பொண்ணு அந்த பொண்ணு கொஞ்சம் ரோசாக்கில் போய் கொஞ்சம் டவுன் பண்ணிட்டுருப்பா டெஸ்க்கு கிட்ட. இப்போ வந்து ஜிம் எழுந்திரிறாங்க. என்ன சார் பார்க்குறாங்க. இல்லை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா உங்களுக்கு மட்டும் புரியும். இதை நான் பிளாக் போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாரும் புரியல சொல்கிறாங்க. அது பொண்ணு பார்க்குறா சொல்கிறேன் பிளாக் போர்டில் சொல்கிறேன் ஓகே நீங்கள் உட்காந்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு போயிடா. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக சிரிக்கிறாங்க டீஸ் பண்ணுறாங்க. என்னடி சொல்கிறாங்க. இல்லடி அவர் என்ன இப்படி சொல்கிறாரு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரெக்கார்ட் ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸ் ரொம்ப நீட்டாக அழகாக போட்டு காமிக்கிறாங்க. இது எல்லாருக்கும் புரியுது. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. எனக்கு டிசிப்ளினாக தான் பிடிக்கும் ஓகேவா என்னோட கிளாஸில் கொஞ்சம் டிசிப்ளினாக இருங்க ஜிம் சொல்கிறாங்க. உங்கள் பர்சனல் லைஃப்லையும் எப்படி இருந்துக்கோங்க ஓகே எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் கிளாஸில் காலேஜில் ரொம்ப நீட்டாக ரொம்ப குவாய்ட்டாக டிசிப்ளினாக இருக்கும் புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. இப்போது அந்த யாரை பார்க்குறேன் ஓகே சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிளாஸ் எடுத்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிம்மு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைன் ஜிம் கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வந்துருக்கேன் பேசிக்காக தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் போக உங்களுக்கு என்னென்ன டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறேன் ஓகேவா. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃபாகவும் இருக்கும் ஓகேவா. சரி தேர்ட் இயர் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக எடுக்க முடியாது. அதுவும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் இல்லையா சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் நீங்கள் ஏன் படிக்கல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக படிக்காமல் நான் வந்துட்டு எடுக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஓகே பாய் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜேகே டக்குன்னு கிளாஸில் ஜிம் போகிறப்ப எழுந்திரிச்சாங்க. வெளியே போகிறாங்க. ஜிம் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே போயிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமின் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்ன சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. கால்மி ப்ரொஃபஸர் ஜிமின் ஓகே அப்படி இல்லாத கால்மி பிரின்ஸ்டர் பார்க் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்க்கு ஒரு மார்க்கு என்ன சொல்லிட்டு நீ ஒரு பேர் சான்ஸ் தானே சொல்கிறாங்க. பரவாயில்லையே நேமாக கேப்சர் பண்ணிட்டு என்ன கேட்குறாங்க. இப்போ ஒரு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அந்த கிளாஸ் நீ தான் கொஞ்சம் வேடாக இருந்தது அதனால ஒரு நேம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேக்கு லைட்டாக ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. சரி ஓகே அது உள்ள விஷயம் ஓகேவா நீ பாஸ் லைஃப்பில் எப்படி நடந்துக்கலாம் ஓகே கிளாஸ் டிஸ்பிளே நம்மகிட்ட போதும் சார் எனக்கு நேம் சொல்லி கூப்பிடாது ஓகேவா. நான் வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் ஒரு 5 இயர்ஸ் பெரிய பையன் ஓகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஒரு ஐடி கார்டு பண்ணியிருக்காரு அது டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க 4 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே 4 இயர்ஸாக வந்துட்டு போடும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பயமா எனக்கு இருக்குது பயம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லையே இல்லாட்ட பயப்பட மாட்டேது சொல்கிறாங்க. நான் பயப்படல ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் ஹார்ட்டில் ரெஸ்பெக்ட் அச்சோ உண்மையாக பயமாக இருக்கே ஜிம் கற்றுக்காங்க. இப்போது ஜேகே க்ளோஸ் ஆகுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் டிசிப்ளின் நடந்துக்கோங்க ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஸர் ஓகே நீங்கள் ஸ்டூடெண்ட் அதுக்கு நடந்துக்கோங்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படி கொஞ்சம் க்ளோஸாக கிட்ட வராங்க. ஜிம் டக்குன்னு ஜேகே மேலே ஹேண்ட் வச்சு பண்ணிட்டு ஓடி போயிடாரு. ஓடி போயிட்டு அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. அச்சோ கடவுளை ஜிம் தான் ப்ரீத் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளாஸ் ரூமில் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பர்சன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கால் வருது.
1 செகண்ட் சொல்லிட்டு இப்போ அந்த பசங்க கால் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டேய் என்னவோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டேய் உடனே கேபின் வாடா சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறீங்க உடனே வாடா சொல்லிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நம்ம என்ன யாராவது ப்ரொஃபஸர் அந்த காலேஜில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜிம்மில் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இப்போ அவர் வந்து ஜிம்மில் கேபின் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டேய் என்ன சொன்னேன் என் காலேஜ் ரொம்ப டிசிப்ளின் காலேஜ் ரொம்ப நீட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் உனக்கு ஒர்க் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல சொல்கிறாங்க. ஆமாடா இதுக்குன்னு ஒர்க் பண்ண அந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பெருசு அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இங்கே அப்படி இல்லைடா அதனால உன்னை இங்கே வர சொன்னேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க அதெல்லாம் ஓகே தான். அவன் யாரா சொல்லிட்டாங்க யார் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அவன் பேர் ஜேகே சொல்லிட்டாங்க. ஆமாம் அவன் என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறேன்டா சொல்கிறாங்க. ஜேகே ஓ என்ன பார்க்குறேன் உங்ககிட்டே வந்து வேலைக்காக ஆரம்பிச்சிட்டேன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. டேய் அவன் சொல்லிட்டு அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சனாக சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் பர்சனாக புரிய சொல்கிறாங்க. ரவுடி சொல்கிறாங்க. ரவுடி ஜிம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்து அந்த கிளாஸ்லேயே யாரும் ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் ரவுடி பையன் சொல்கிறாங்க. ரவுடி ஆமாம் ரவுடி பொண்ணுங்களை ஃப்ளட் பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்புறம் காலேஜில் பிரச்சனை வச்சுக்க முன்னாடி நிற்பான் சொல்கிறாங்க. நிற்பான் ஆமாம் ஸ்டார்டிங்கில் இந்த காலேஜில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்துச்சுடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவன் ஃபஸ்ட்டு தான் படிச்சிருந்தான். அவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணா சொல்கிறாங்க. ஸ்ட்ரைக் ஆமாம் அவங்க ஸ்டூடெண்ட் அவங்க கிளாஸ் பசங்க வச்சுட்டு அவங்க ஃபஸ்ட் இயர் பசங்க எல்லாரும் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணா எங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லி போய் சொன்னீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போய் சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருக்குது சொல்லிட்டு போய் ஏமாத்துறீங்களா சொல்லிட்டு காலேஜுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணலாம் 15 days லீவ் போட விட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க பிரின்சிபல் சார் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அவன் சீனியரால் பண்ண முடியாது அவன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சரியா அவன் வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு வரான் அந்த காலேஜில். அப்புறம் அவனுக்கு ப்ரொஃபஸரே பயப்படுவாங்க சொல்கிறாங்க. பயப்படுவாங்க ஆமாம் தப்புனா தப்பு கட்டினா கட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அவன் வந்துட்டு எப்படி சொல்லி கேட்குறாங்க. எப்படின்னாக்கா நான் யாரையும் லவ் பண்ண மாட்டான் ஆனால் நிறைய பேர் ஃப்ளட் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா அவன் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ரவுடி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகேடா ஜிம்மி சொல்கிறேன் என்ன பார்க்குறேன் பயப்படாது பேச நேருக்கு தான் சொல்கிறாங்க. நீ இருக்க நேருக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. அவன் நம்ம நெய்பர் சொல்கிறாங்க. நெய்பரா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாடா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம அந்த வீடு அவங்க வீடு தான் சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸை ஸ்டே பண்ணியிருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. அவனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் காய் ஒருத்தன் பேர் மெக்கு ஒருத்தர் பேக்காங்க ஓகேவா 3 பேர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு அவங்க 4 பேர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கும் அவனுக்கு இது ப்ராப்ளம் வராது சொல்கிறாங்க. எந்த ப்ராப்ளம் வராது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. ஆனால் வீட்டை கொஞ்சம் ஃப்ளட் பண்ணுறா அழகாக இருக்கலாம் ஃப்ளட் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்டார்டிங் நைட்டு ஃப்ளட் பண்ணலாம் அப்புறம் கொஞ்சம் போக அமைதியாகிட்டா அப்படி தான் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. அப்படியா சொல்கிறாங்க. நான் பாயிண்ட் சொல்லி பயப்படாது ஓகேவா ஜஸ்ட் நார்மல் தான் இருப்பான் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் ஓகேவா போய்ட்டு காஃபி குடிச்சிடலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போய் கேண்டீன் போயிட்டாங்க. இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜிம் என்ன பைக்கில் காரில் வந்துட்டு இருக்காங்க. இந்த பசங்க அந்த காருக்கு போய் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறாங்க பார்த்தியா பைக் காசு கேட்குறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. மிரர் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்பீடாக பைக் ஓட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறது இவங்க தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் ஓட்டுவாங்க சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் வந்து இப்போ அந்த காரையும் வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் பார்த்தியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த காரையும் வின் பண்ணாங்க ஸ்பீடாக போகிறாங்க. இப்போ ஜிம் என்னமோ அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம் போகிறாங்க. இப்போ போய் 2 பேர் லிஃப்ட் ஆயிடுறாங்க. டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் தான் போய் பார்க்குறாங்க. ஆப்போசிட் ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு தான் போல ஜிம் நினச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள போயிடாரு. இப்போ என்ன பார்க்குறாங்க காய் பார்க்குறாங்க. டேய் மில்க் இல்லடா சொல்கிறாங்க. இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் டீ போடணும்டா சொல்கிறாங்க. போய் வாங்கிட்டு வாடா சொல்கிறாங்க. டேய் டயர்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ இன்னும் சாரி மிக்கு பார்க்குறாங்க. டேய் நீ போட மாறி சண்டை போடுறாங்க. செக்கி பார்க்குறாங்க. ஓகே நானே போய் தொடர நான் சொல்லிட்டு வெளியே போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் என்ன பார்க்குறாங்க. ஓகேடா நான் நிறைய திங்ஸ் இல்லாமல் இருக்குது நம்ம போமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேக்கே என்ன பண்ணுறாங்க. ஜெக்கி நான் கூட வர சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர் வெளில வராங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஓகே வா போய் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் திங்ஸ் வாங்க சொல்லிட்டு வெளில வராங்க. கரெக்டாக இப்போ தான் பேக்கின்னு பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. ஏய் பெக்கியான் சொல்கிறாங்க. பெக்கின்னு பார்க்குறேன். இன்னும் சார் சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு ஓகே சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக நீங்கள் 2 பேரும் சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்டு ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ரூம் ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் ரூம் ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓ அப்படி அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம நெய்பர் ஆகிட்டோம் சார் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி பார்த்தவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நைஸ் டீ மீட் சார் அப்படி சொல்லிட்டு நம்ம பெக்கன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நைஸ் டீ மீட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பெக்கன் பார்க்குறாங்க. எங்கே சார் போகிறீங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. சூப்பர் மார்க்கெட் சொல்கிறாங்க. நாங்கள் வாங்க போகிறோம் வாங்க சொல்கிறாங்க. இப்போ 4 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வாக் பண்ணி போகிறது இருக்காது இருக்குது. அவங்க வாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஜெக்கி ஜிம்னி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம் டக்கு இன்னும் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. டேய் அவன் ஒரு மாதிரி பார்க்குறேன்டா சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க வாடா என்ன பண்ணுவேன் நான் இருக்கேன் சொல்லிட்டு இன்னும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ போயிங்களா ஒரு திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் இது வாங்குவா சொல்கிறாங்க. எல்லாமே வாங்கடா அவனுக்கு என்ன வேணுமோ வாங்க சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இதே இவ்வளோ ஹைட்டில் வச்சது அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் எட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கிட்ட க்ளோஸாக போகிறாங்க. க்ளோஸாக போயிட்டு எப்படினாக்கா 2 ஹேண்டு இந்த பக்கம் ஒரு ஹேண்டு அதில் ஒரு ஹேண்டு எப்படினாக்கா ஜிம்மில் இருக்கு லாக் ஆகிட்டாரு. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஜெக்கி நின்றுக்கா ஜிம் பார்க்குறாங்க. ஏய் என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவா ஹெல்ப் பண்ணுற ப்ரொஃபஸர் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி ஜிம் ஏஸ்கூடன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க.
ஹெல்ப் பண்ணுற ப்ரொஃபஸர் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷிவர் ஆகுது ஜேக்கோட வாய்ஸ் கேட்டு. ஜிம் பார்க்குறாங்க, பாரு நீ ஹெல்ப் பண்ண வேணாம், ஓகே நானே பார்த்துப்போம் போ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, உண்மையில ப்ரொஃபஸர் தான் நான் ஜே கேட்குறாங்க. நீ ஏன் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சமைக்க விட்டா ஹாட்டா அழகாக இருக்கடா. ஜேகே சொல்கிறாங்க, ராவா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஆமாம் அவ்வளோ அழகாக இருக்கா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு யாரை பார்த்து தப்பாக நினைக்க போகிறாங்க, ஓகே தள்ளி போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சொல்கிறாங்க நீ பேட் பாய் ஓகே, உன்னை பற்றி யாரும் நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அப்படி ஓகே, நான் ஒரு ப்ரொஃபஸர் ஓகேவா, நான் ஒரு ஜென்டில் மேன் கூட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஜென்டில் மேன் தான் பிடிக்கும். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு எட்டு போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, இரு எடுத்தாரன் சொல்லி ஜேகே அவர் எடுக்கணும் நினச்சி எடுத்தாராங்க. இப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஒரு ஜிம் சொல்லிட்டு போகிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ வேக்கன் பார்க்குறதுல இது ஓகே வாடா சொல்லி கேட்குறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜிம் பாருங்க என்னமோ சொல்லி சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் சொல்ல வேண்டாம் ஜிம் அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க என்னடா சொல்கிறாங்க, என்னடா சொல்லி ஜிம் திங்ஸை வாங்கிக்கிறாங்க. இப்போ இன்னும் பேக்கன் ஜெக்கும் வாங்கிட்டாங்க போகலாமா சொல்லிட்டு இப்போ வெளியே வராங்க. ஜிம் பார்த்தா ரொம்ப சாக்லேட் வாங்கிட்டு சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேக்கன் பார்க்குறாங்க, சார் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்கண்டே நாங்கள் வந்து ப்ரொஃபஸர் தானே இருக்காங்க, நாங்களும் இந்த ஹியூமன் தான்டா சொல்கிறாங்க. அப்படியே சார் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ பேக்கன் பார்க்குறாங்க, செம்ம கூட்டாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன கிட்ட நம்ம பேக்கன் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் டாமா மறந்துடாதீங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, ஜிம் உனக்கு பிடிச்சிருக்க காலேஜ் சொல்கிறாங்க. இப்போ பேக்கன் பார்க்குறாங்க, சார் நம்ம காலேஜ் நல்ல காலேஜ் தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்னு பார்த்துருக்காங்க, அவர் க்யூட்டாக சாக்லேட் சாப்பிட்டுருக்காங்க. பார்த்து ஒரு பேபி மாதிரியே இருக்குது அவருக்கு பார்த்துருக்காங்க. இப்போது பேக்கன் கேட்குறாங்க, சார் நம்ம சார் எப்படி சொல்லிட்டு என்னகிட்ட கேட்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, அவன் ரொம்ப இன்னசென்ட் சொல்கிறாங்க. அப்படியே அவன் ரொம்ப இன்னசென்ட், இதுக்கு முன்னாடி வேறு இன்னசென்ட் ஒர்க் பண்ணியிருந்தான், அவங்க ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் மற்ற ப்ரொஃபஸர் கூட அவனுக்கு ஒர்க் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க, அதுதான் நான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேக்கன் பார்க்குறாங்க, நீங்கள் சொல்லிட்டு ஆமாம் உங்களுக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸர் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் மேக்ஸ் நல்லா எடுப்பான், அதுதான் சரி ஓகே இங்கே ஒர்க் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் தான் அவனை கூட்டிட்டு வந்தேன் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இது கேட்குறாங்க பேக்கன் ஹாப்பியாக ஓகே சார் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம் லிப்ஸே பார்த்துருக்காங்க. ஜிம் விட்டு அந்த லிப்ஸ் எப்படின்னா சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. ஜேகே எனக்கு அவங்களும் டெம்ட் ஆகுது பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் ஃபீலிங்ஸ் இருந்ததுலேயே எங்கிட்ட இப்படி வருது ஸோ ஜேகே பார்த்துருக்காங்க. அவளோட ஐஸ் போகிற ஜிம் லிப்ஸ்டிக் டைம் போயிட்டு இருக்கு, அவரும் கண்ட்ரோல் பண்ணல. நம்ம பார்த்துருக்காங்க, கடவுள் என்ன பண்ணுவோம், எனக்கு இதுக்குலாம் இருந்தது இல்லை எவ்வளோ பேர் ஃப்ளட் பண்ணியிருக்கானா யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லையே, என்கிட்ட ஃப்ளட் பண்ணுவாங்கப்பா பொண்ணுங்க, நானும் திருப்பி ரிட்டர்ன் ஃப்ளட் பண்ணுவேன், இவன் பசங்களும் ஃப்ளட் பண்ணியிருக்கானா எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லையே, நானே திரும்ப நினச்சிருக்கேன் எனக்கு யாரும் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இன்னும் பார்த்தா எனக்கு எப்படி டெம்ப்ட் ஆகுது சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் கியூட்டாக சாப்பிட்டுருக்காங்க. என்ன பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் கொடுறா சொல்கிறாங்க. இந்த ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ என்ன வாங்கி சாப்பிட்ருக்காங்க. பேக்கன் பார்க்குறாங்க, எனக்கு தர மாட்டேங்க சார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எடுத்துக்கோ ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ பேக்கன் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேக்கன் முன்னாடி இப்போ கொஞ்சம் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஜிம் வந்து ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு, பொறுமையாக சாப்பிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, எனக்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படி ஜிம் கொடுக்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஜிம் ஒரு மவுத் வந்து ஒரு பீஸ் வச்சிருக்காரு அந்த சாக்லேட் பீஸை. ஜேகே பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா அது டைம் வந்து இப்போ ஒரு 6 o'clock, அப்போ லைட்டாக டார்க்காக இருக்குது. அந்த பிளேஸில் யாருமே இல்லை. அந்த ரோட்டில் அவங்க வாக் பண்ணி வர சைடில் யாருமே இல்லை. அவங்க ரோடு வாக்கில் நம்ம வாக் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க பிளேஸ் வச்சுருப்பாங்க. அங்கே தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. நம்ம குட்டியாக ஒரு அந்த ரோடு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, யாரும் எழுதுவோம் டக்குன்னு ஜிம்மில் இப்போ போய் பெக் பண்ணிட்டு அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு மவுத்தில் தான் சொல்லிப்பாரு. லைட்டாக ஒரு பெக் பண்ணி டக்குன்னு சாக்லேட் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்படி ஷாக்காக இருக்கு, ஃப்ரீ சைலண்ட் இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, அப்போ அம்மா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிம்மில் மவுத் அந்த சாக்லேட் வந்து ஜேகே கிட்ட போயிடுச்சு. இப்போ ஜிம்முக்கெல்லாம் அவ்வளோ ஷாக்காக நம்ப முடியல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அன்றைக்கி இப்படியா சொல்லிட்டு ஜிம்மில் நம்ப முடியாமல் பார்த்துருக்காங்க. இப்போ என்ன திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் என்ன செங்க நின்றுக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் என்னமோ சொல்கிறாங்க, வாடா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வரேன் சொல்லிட்டு ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ரொம்ப க்யூட்டாகி இவங்க பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பொறுக்கி ஜிம் மனசு போயிட்டு இருக்காங்க. கடவுளே என்ன பண்ணிட்டான், என் ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்துட்டான். ஜிம் பார்க்குறாங்க, கடவுள் என்ன பண்ணுமா. ஜிம் பார்த்துருக்காங்க, இவ்வளோ வருஷமாக பார்த்து வச்சுருந்தேனே. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மார்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற ஸ்மார்ட் தான் அது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இப்படி பண்ணிட்டானே ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே வந்து கூட ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் அவங்களே உட்காந்துருக்காங்க. இன்னும் என்னடா சொல்கிறாங்க, நம்ம வந்து வேறு பிளேஸ் போயிடலாமா சொல்கிறாங்க. எதுக்குடா அங்கே நல்லா இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப நீட்டாக போயிட்டா இருக்கும்டா, நம்ம காலேஜில் பக்கத்தில் இருக்குது இதுதான்டா சொல்கிறாங்க. நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன சொல்கிறாங்க, 20 minutes ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் லாஸ்ட் டே 20 minutes ட்ராவல் ஓகேவா, நம்ம ஈஸியாக இருக்கும்டா, நம்ம இங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன் உனக்கு என்ன பிடிக்கலன்னு கேட்குறாங்க. வந்தது நீ சொன்னால் வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன அதை கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஒன்றில் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்டூடெண்ட் ஆகும் நம்ம என்ன எப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. சரி ஓகே அவங்க புரிய வைக்கிற அட்வைஸ் பண்ணலாம் ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் வந்து ஜேகே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க.
காய் பார்க்குறேன்டா உன் பேச தேஜஸ் எது சொல்லிட்டாங்க, தேஜஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ மேக்கன் பார்க்குறேன், எனக்கு தெரியலையே சொல்லிட்டாங்க, உனக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு மேக்கன் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே அமைதியாக ஒன்றில் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறேன், ஏன்டா என்னாச்சு கேட்குறாங்க. முன்னாடா சொல்லிட்டு அமைதியாக விட்டு ரிசல்ட்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க குக் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் எங்கே விளையாட்டாங்க, அவங்க எல்லாம் விளையாட்டாங்க. கரெக்டாக அவங்க லிஃப்ட்டில் தான் தான் போய் ஆகணும். இப்போ ஒரே லிஃப்ட்டில் தான் வாங்க போய் லிஃப்ட் நின்றுருக்கு. இப்போ எல்லாம் ஏறாங்க லிஃப்ட்டுக்குள்ள. ஜிம்மு பக்கத்தில் ஜேகே நிற்கிறாங்கக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது கடவுளே. இவன் பக்கத்தில் இவன் என் பக்கத்தில் நின்றுருக்கான். சரி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அவர் 2 ஹேண்டி ஜிம்மில் ஹிப்பில் வச்சுட்டு ஒரு க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்டால் முன்னாடி பிள்ளை நின்றுருக்காங்க. அப்படி பேக் பண்ண மாதிரி ரொம்ப க்ளோஸாக நிற்க வச்சிருக்காரு. அவர் 2 ஹேண்டுமே ஜிம்மில் ஹிப்பில் இருக்குது. ஜிம்முக்கு என்ன பண்ணி தெரியல. எனக்கு அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இப்போ லிஃப்ட் எனக்கு எல்லா ஃப்ளோர்லேயுமே ஒவ்வொருத்தவங்க வேறு அனுப்பிச்சிருப்பாங்க. ரொம்ப கூட்டமாகுது. இப்போ நம்ம ஜேகே கிட்ட ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாங்க. ஜிம்மோட ஹெட்டு ஜேக்கோட செஸ்ட்டில் இருக்குது. ஜேகே அப்படி ஜிம்மில் ஹிப்பில் கை வச்சு ரொம்ப க்ளோஸாக ஹக் பண்ணி ஒரு 2 ஹேண்டி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அவர் ஹிப்பை வச்சு ரெண்டு ஹேண்ட் வச்சுருக்க ஹிப்பே கவர் ஆகிருக்கு. அப்படி அவருக்குள்ளே வச்சிருக்காரு அவர். இப்போ ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி இருக்காது. எப்படி சொல்லவே தெரியல. ஹார்ட் பீட் ரைஸ்ட் ஆகிட்டு இருக்க ஜேகே பக்கத்தில் வந்தாலே இப்போ எப்படி சொல்லி என்ன ஜிம்முக்கு ஒரு மாதிரி வேண்டாம். ஏற்கனவே காலேஜ் ஸ்கூல் டைம்லேயே காலேஜ் டைம்லேயே ஒரு பாசம் வந்து டிஸ்டர்ப் சொல்லிட்டு என்ன ஒரு பாசம் அடிச்சு அவனை சஸ்பெண்ட் கூட பண்ணாங்க. வேண்டாம், எனக்கு இருக்கிற ஒரு குட் ஃப்ரெண்டாக அவன் மட்டும்தான். அவன் வந்துட்டு நான் எதுவும் இது பண்ண வேண்டாம். அவனோட காலேஜுக்கு நான் ப்ரொஃபஸராக வந்திருக்கேன். அவன் எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தான். அல்ல இப்போ நம்ம சொல்ல வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம், ஹேண்டில் பண்ணலாம். நம்மளுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஸர் வைக்க அவங்க ஸ்டூடெண்ட் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம் ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜேகே அவர் டைட்டாக ஹக் பண்ணி எப்படினாக்கா அவரோட ஃபேஸே நம்ம ஜிம்மில் ஷோல்டரில் வச்சுட்ருக்காரு. ஜிம்முக்குலாம் அப்படி இருக்கும். ஆனால் அந்த ஜேகே மேலே வந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஜிம் பார்க்க ரவுடி அந்த கூட நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்ல டேஸ்ட் இருக்குது அவருக்கு. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனல் ஒவ்வொருத்தரும் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர் வரும்போது இப்போ ஃபைனல் கிரவுண்ட் ஃப்ளோர் வருது. ஜிம் டக்குன்னு ஜேக்கோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அப்படி எனக்கு எல்லாம் கொஞ்சம் க்ரௌட் வந்து கம்மியாயிட்டு இப்போ ஜிம் ஹேண்டை தட்டி விட்டு முன்னாடி நின்றுருக்காங்க. என்ன கிட்ட இப்போ நம்ம என்ன பார்க்க நேச்சுரல் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னோட ஜேகே பார்த்து வெளில பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக லிஃப்ட் விட்டுட்டு இறங்குறாங்க. இப்போ ஜிம்மு என்ன போய் காரில் உட்காடுறாங்க. ஜேகே பைக்கில் வராங்க. இப்போ போல கிளாஸ்லேயுமே வந்துட்டாங்க. இப்போ ஜிம் தான் ஃபஸ்ட் அவர் ஜிம் தான். இப்போ ஜிம் கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்கு என்ன கிளாஸ் சார் ஓகேவா. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே என் ஜிம்மில் வச்சுக்கலாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே உள்ள பொண்ணுங்க வர பக்கம் சொல்லிக்கிறாங்க. பாருண்டி இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக கரடி. ஆமாம் சொல்லிட்டேன். அந்த ஷர்ட்டு பாருடி எவ்வளோ அழகாக இருக்க சொல்லிடலாம். அவரே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காரு சொல்லிட்டாங்க. தெரியல ரொம்ப அழகாக இருக்காரு சொல்லிட்டு எல்லாம் பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு தான் ஜிம் ஒரு மாதிரி கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஜேகேக்கு கோவம் வருது பொண்ணுங்களாம் பேச பார்க்க. ஃபைனலாக ஜிம் கிளாஸ் எடுத்து முடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ டெஸ்ட் வைப்போம் சொல்லிட்டாங்க. ஓகே சார் சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் கிளம்பி போயிட்டாங்க. ஜிம் போனதுக்கப்புறம் ஜேகே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஜிம் போய் கேபினில் உட்காருங்க. ஜேகே கேபின் டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் தின்னு பார்க்குறாங்க. ஜங்கு கப்ப சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறாங்க. இங்கே பாரு என் ரெப்புடேஷன் போகிற பண்ணு வச்சுக்கேன். பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா. நான் ஒரு ப்ரொஃபஸர் ஓகே, நீ ஒரு என்னோட ஸ்டூடெண்ட், நீ தான் எனக்கு பயப்பட தேவை, நான் பயப்பட தேவையில்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே நான் பயப்படுவான்னு கேட்குறாங்க. உங்கள் பாரு சொல்லிட்டாங்க. பயப்படுவோம் கண்டிப்பாக. என்னோட ஒய்ஃபுக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் பயப்படுவேன் சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் என் ஒய்ஃபுக்கு நான் பயப்படுவேன். நான் என்னோட ஒய்ஃபு என் பாய் ஃப்ரெண்டுக்கு பயப்படுவேன் ஓகேவா. எப்போ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக மாறியோ அப்போ அவங்க பயப்படுவேன். ஜேகே சொல்கிறாங்க. நீ சொல்கிறேன்னு கேட்பேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீ நினைக்கிற பாசம் நான் சரியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேகே விட்டு ராத்திரி ஃப்ளாட் பண்ண சொல்லிட்டு நீ அப்படியே ட்ரை பண்ணிருக்காரு. நான் ஒரு ப்ரொஃபஸர் வைக்குவேன். நான் வந்து நியூவாக வந்திருக்கேன். என்னோட ரெப்புடேஷன் பரவாயில்ல என்ன பண்ணிச்சுக்கேன். நானும் உனக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணுவேன் பார்த்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னோட ரெப்புடேஷன் பரவாயில்ல என்ன பண்ணாக்க உனக்கு அகைன்ஸ்ட் நானும் என்ன பண்ணுவேன் ஓகேவா. நீ கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நீ கிளாஸ் விட்டு உள்ள போன வச்சுக்கி இந்த கேபின் விட்டு உள்ள போனாக்கா நான் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸரை ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாரு வேண்டாம் ஓகே அந்த பையன் என்ன சொல்கிறாங்க. அப்படின்னா எதுக்காக எனக்கு பர்மிஷன் இல்லாமல் என்னோட கேபினில் வந்தேன். அப்புறம் எதுக்காக டோர் லாக் பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்க வந்துட்டு பேசுறதுக்காக சொல்கிறாங்க. பேசுக்கு தான் பண்ணுவாங்களா ஜிம் கேட்குறாங்க. யாராவது வந்து பார்த்தாக்கா என்னை பற்றி என்ன பேசுவாங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு என்னை பற்றி என்ன கேட்பாங்க என்ன பண்ணி நினைப்பாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஒரு புரியுது ஒரு சொல்கிறது எல்லாம் ரீசன் இருக்குது சொல்லிட்டு ஓகே எனக்கு புரியுது ஓகேவா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேட் அவுட் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்மில் இப்போ ரொம்ப சாஃப்ட்வேர் பெக் பண்ணுறாங்க. சாரி ஓகே கோப்படாத சரியா. ஐ லைக் யூ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டு ஐ லைக் யூ சொல்லி ஜேகே தான் வெளில போயிடறாங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிம் பார்க்குற ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடு. என்ன சொல்கிறான் ஜிம் பார்க்குறாங்க. இவன் மற்றவங்க ஃப்ளட் பண்ண என்ன ஃப்ளட் பண்ணுறான் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே என்ன கம்மி கூட ஸ்மெல் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ டெய்லி பிளான் நடக்குது. ஜிம்முக்கு தான் ரொம்ப கோவம் வருது. ஜேகே டெய்லியுமே ஜிம் ஃபாலோ பண்ணி வராரு. ஜிம் டக்குன்னு சம்டைம்ஸ் போய் வந்து டோர் லாக் பண்ணி வச்சுப்பாரு. அவங்களும் வந்து கிளாஸ் விட்டு கிளாஸ் விட்டு வந்து போய் ஜேகே ஜிம்ட்டு நார்மல் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு காலேஜுக்கு ஜாயின் பண்ணி 1 வீக் ஆகுது ஓகேவா. 1 வீக் ஆஃப்டர் ஜிம் டெஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போது இவங்கெல்லாம் டெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே எப்படி ரைட் பண்ணிருக்காங்க. நேற்று தப்பு இல்லை அப்புறம் இருக்கு உனக்கு ஜேகே ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே இப்போ தான் பர்ஃபெக்டாக போகிறாங்க. ஜேகே நல்லா படிக்கிற பையன் ரவுடி தான் நல்லா படிப்பார். இப்போ ஜேகே பர்ஃபெக்டாக எழுதி முடிச்சிடறாங்க. எழுதி முடிச்சுட்டு பேப்பர் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மு பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேப்பர் வாங்கிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே பேப்பர் கொடுக்குறாங்க. ஜேகே வந்துட்டு ஜிம் பேப்பர் கொடுக்கும்போது ஜிம் எப்படி ஒரு சாரை கரெக்டாக இருக்கிற ப்ரொஃபஸராக அவர் நல்லா ரைட் எப்படினாக்கா நல்லா மேக்ஸ் வந்து சூப்பராக போட்டுருப்பாரு. அதனால்
ப்ரைஸ் பண்ணுறாரு. நீ நல்லா போட்டிருந்தீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து பேப்பர் கொடுக்கும்போது ஜெக்கி ஜிம்மில் ஹேண்ட் டச் பண்ணி தான் வாங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி ஜிம் நினைக்கிறாங்க. ஜெக்கி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறாரு. இப்படி தான் டேஸ்ட் போக போக நம்ம இப்போ நாங்கள் ஜெக்கி கிட்ட பொண்ணு ஃப்ளட் பண்ணுவாங்க. அப்படி 1 பாயிண்ட் ஜெக்கி உட்காந்துருக்கும் போது பொண்ணுங்களை ஃப்ளட் பண்ணிருக்காங்க. ஜெக்கிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே எட்ட போங்க சொல்கிறாங்க. இல்லை பார்க்குறேன் ஏன் ஜெக்கி என்னாச்சு ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒன்றும் எட்ட போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அந்த வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஜிம் என்னமோ இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே எல்லாருக்கிட்டையும் மற்ற பொண்ணுங்க ஜேகே ஃப்ளட் பண்ணி ட்ரை பண்ணுறதும் ஜேகே அந்த பொண்ணுங்கிட்ட எப்படின்னாக்கா அந்த சென்டர் கடவுள் பொண்ணுங்க அவளை சுற்றி பொண்ணுங்களாக இருக்காங்க. ஜிம் ஒரு மாதிரி பார்த்து மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. அது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கு இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு போயிடாரு அவர். இந்த பக்கம் ஜேகே பார்க்க தலைவலி சொல்லிட்டு தள்ளி பிடிச்சி வாங்க போகிறாங்க. ஜிம் பண்ணி கேபினில் உட்காராரு. டக்குன்னு ஜேகே வந்து லாக் பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. நீ என்னோட பார்த்தா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க. நீ ஏன்டா என்னோட பார்த்து சொல்கிறாங்க. ஏன்டா வாயி இங்கே பார்த்து சொல்கிறாங்க பாரு எனக்காக என்னோட பார்த்தேன் என்னோட மாதிரி பார்க்குற கேட்குறாங்க. நான் எப்படி பார்த்தா உனக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. இல்லை நீ எப்படி பார்த்தேன் ஒரு மாதிரி பார்க்க டிஸ்கஸ்னா சரி கேட்குறாங்க. அப்படிலாம் பார்ப்பேன் என்ன பண்ணுவேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்கக்கூடாது விட்டு நீ எப்படி பார்க்கக்கூடாது ஜெக்கி சொல்கிறாங்க. நான் ஏன் பார்க்கக்கூடாது ஜிம் கேட்குறாங்க. பாரு நீ என்ன சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. நீ என்னுடைய சொல்கிறாங்க. இங்கே பாரு ப்ரொஃபஸர் வேற சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன பாய் ஃப்ரெண்ட் ஓகே என்ன பாய் ஃப்ரெண்ட் அப்படி பார்க்காது ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஜஸ்ட் நான் ஃப்ரெண்ட் பண்ண அவ்வளோதான் ஓகேவா ஃப்ரெண்ட் பண்ண தாண்டி வேறு எதுவும் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் மட்டும் கேட்கவே இல்லையே உங்கள் பாசம் லைஃப்பில் எப்படி இருக்கலாம் ஓகேவா கிளாஸ் டிஸ்பிளின் நான் மட்டும் போதும் ஓகேவா நீ மேக்ஸ்லாம் போடுற உனக்கு மேக்ஸ்லாம் வருது ஓகேவா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது உங்ககிட்ட ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு ஜெக்கி கிளாஸில் மட்டும் எப்படி கரெக்டாக தான் போகுது ஓகே மாதிரி வெளியில் எப்படி இருந்துக்கு ஓகே ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க ஓகேவா பாரு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு என்கிட்ட பேசிட்டு ஓகே எனக்கு ஒன்று பிடிக்காது ஓகே நான் வந்து எனக்கு ஒரு பாசனம் இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. பாரு பிரின்சிபல் கூப்பிட்றாரு ஓகேவா சார் ஜிம் தான் ஜெக்கி போஸ்ட்டு போயிட்டாரு. இப்போ டெய்லியுமே நம்ம ஜிக்கன் மக்கள் ஜிம்மில் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கூட சுற்றிட்டு இருக்காரு ஆனால் ஜிம்மு கண்டுக்கவே இல்லை. அப்படி ஒன்று பண்ணிட்டு 1 ஃபைன் டே ஜிம் அந்த காலேஜில் இருக்கிற மாஸ்டர் டிகிரி டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறாங்க. அங்கே ஒரு ஒர்க் இருக்குது சொல்லிட்டு அங்கே போயிருப்பாரு. எனக்கு அவருக்கு தேவைப்படுற சம்திங் புக்ஸ் வந்துட்டு அவங்களுடைய லைப்ரரியில் தான் இருக்குது சரி சொல்லிட்டு எடுத்து வரணும் போயிருப்பாரு. போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு 2 பசங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. யார் அந்த பையனை பார்த்ததுல இருக்கு புதுசாக இருக்கான்னு சொல்கிறாங்க. யாரை சுற்றின்னு பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஒரு பையன் அவ்வளோ க்யூட்டாக ஹாட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஆமாட்டானு பார்த்து சொல்கிறாங்க. நம்ம காலேஜாக கேட்குறாங்க. இல்லையா நம்ம காலேஜில் எல்லாருமே மேக்ஸிமம் தெரியுமே சொல்கிறாங்க. அதான் நம்ம பார்த்து ஏசி பார்த்துருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்லி பார்த்துருக்காங்க. கூப்பிட யாரும் கேட்கும் சொல்கிறாங்க. ஓய் அப்படி பார்த்து கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் வந்துருப்பாங்க. ஜிம் தான் பார்க்குறாங்க. என்னையான்னு கேட்குறாங்க. ஒன்று அங்கே வாசி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜிம் இப்போ ஐடி கார்டு வேறு பண்ணிட்டு வரல நார்மலாக வந்திருப்பாரு. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஹை சொல்கிறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்கிறாங்க. நான் வந்து ஜூனியர் டிபார்ட்மெண்ட் அவர் எந்த கிளாஸ் எடுக்கிறாரோ அந்த டிபார்ட்மெண்ட் நேம்னு சொல்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணுறேன்னா ஒர்க் பண்ணுறா கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் நீ யாரும் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏண்டா பார்க்க ஃபஸ்ட் இயர் பையன் மாதிரி இருக்குது அது ப்ரொஃபஸர்னு சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸிங் தான் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ப்ரொஃபஸர் பண்ணிப்பாங்க அப்ளை பண்ணிப்பாரு. கரெக்டாக டக்கின் பண்ணிட்டு ஷூ எல்லாமே கரெக்டாக ப்ராஃபிட்டாக போட்டுப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ஆல் நீங்கள் யாரும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க 2 பேருமே அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓ மாஸ்டர் டிகிரி பண்ணுறீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் ஒரு ப்ரொஃபஸர் ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் இயர் 3 கிளாஸுமே ஒரு கிளாஸ் எடுப்பார். நான் வந்து நியூவாக வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ப்ரொஃபஸராக சொல்கிறாங்க. நியூவாக நான் நாங்கள் எப்படி நம்பர் கேட்குறாங்க. நீங்கள் நம்பணும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது ஓகேவா ஜஸ்ட் நான் ஒர்க் விஷயம் நாங்கள் வந்து என் ஒர்க் முடிஞ்சா போயிட்டுருக்கோம் ஓகேவா நீ ஒரு டைம் பிலீவ் பண்ணுறதா பார்த்து அவங்க தொலைச்சி ஜிம் சொல்கிறாங்க. அது பர்சன் பார்க்குறாங்க. பார்த்து டாக்டர் படம் பார்க்குறாங்க. வா பரவாயில்லையே போகாம பேசுறவங்க ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு கொஞ்சம் பேட் பாய் வேண்டாம் ஓகேவா இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. ஜிம் கிட்ட அந்த பசங்க வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சேர்ந்து இப்போ அந்த பிள்ளைஸ் யாருமே இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற கேட்குறாங்க. அங்கே பாரு நீ உண்மையே இப்போ ப்ரொஃபஸராக கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பரவாயில்லையே இப்போ ப்ரொஃபஸர் நான் பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க. சரி எங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொஃபஸர் வர மாட்டாங்களே சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இங்கே பாரு சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரொஃபஸர்னு சொல்கிறேன். ஐடி கார்டு எங்கே கேட்குறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறேன். அவன் போய் சொல்கிறாங்க சொல்லிட்டு போய் சொல்கிறான். ஆமாம் ப்ரொஃபஸர்லாம் கிடையாது ஸ்டூடெண்ட் ஓகேவா அவன் சேர்த்து போய் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ப்ரொஃபஸர் தான் கண்டிப்பாக ஐடி கார்டு வச்சிருக்கான். செகண்ட் பாரு அவன் சின்ன பையனாக இருக்கான். நம்ம வந்து பிலீவ் பண்ணுறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு தான் அவங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே பேபி வா எந்த கிளாஸ் அப்படி சொல்கிறாங்க. எந்த பேபி வா எந்த கிளாஸ் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு ப்ரொஃபஸர் விட்டுவா என்கிட்ட ஐடி கார்டு இருந்தால் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் விட்டு ரெஸ்பெக்டாக பேச சொல்கிறாங்க. அப்படி நான் ப்ரொஃபஸர் இல்லைனா கூட என்னை பிலீவ் பண்ணுறக்கோ என்ன ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு ரைட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க. இப்போ அழகான பீஸ் தனியாக மாட்டிருக்காது எப்படி விஷயமா விடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பாசன் ஜிம்மு கொஞ்சம் கிட்ட இப்போ க்ளோஸ் பண்ணி பார்க்கணும் அவர் சொல்லிட்டு ஜிம்முக்கு எஸ்கேப் ட்ரை பண்ணுறாங்க. அந்த பசங்க 2 பக்கம் கவர் பண்ணுறாங்க. ஜிம் பயமாக இருக்குது. இப்போ ஜிம் எப்படியும் பசங்க எஸ்கேப் ஆகி போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் வேண்டாம் பயப்படுறாங்க. நான் ஒரு ப்ரொஃபஸர் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பசங்க வந்துட்டு அவங்க பர்மிஷன் இல்லாமல் ஹராஸ் பண்ணுறது இந்த மாதிரி உட்காந்து ரொம்ப தப்பு ஒரு சொல்கிறாங்க. ஹராஸ் பண்ணுறது தப்பு அந்த பசங்க சொல்கிறாங்க. அப்புறம் பர்மிஷன் எடுத்து பண்ண முடியும் அப்படி கேட்குறாங்க.
உங்களுக்கு தெரியல ஒரு பாஸ் ஹாரஸ் பண்ணி தப்புன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ அழகான பேச இருக்கிறாங்க பார்த்து தெரியல சொல்லிட்டு அப்படி கிட்ட வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அவர் ஜிம்ல தள்ளி பேர் பயப்படுறாங்க. எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலாம் எஸ்கேப் ஆக முடியல. இப்போ அந்த பர்சன் ஆல்மோஸ்ட் ஜிம்மில் பின் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு ஹேண்ட் பின் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிம் கிட்ட பாருங்க ஜிம் வைக்கிட்ட ஜிம்க்கு எதுக்கு அவ்வளோ பயங்கர கைஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பர்சன் ஹேண்ட் வைக்கிறாங்க. அந்த பர்சன் கிட்ட போகிறான். அந்த ஜிம் டச் பண்ணான்னு சொல்லிட்டு ஹேண்டு மேலே வைக்கலாம் சொல்லிட்டு போகும்போது அவங்க ஹேண்டை பிடிச்சி ஒரு பர்சன் முறுக்குறாங்க. அந்த பர்சன் வழியை கத்துறாங்க. இப்போ ஜிம் டக்குனு ஐஸ் ஒன்று பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பர்சன் கத்திட்டு இருக்காங்கடி யாரும் கத்திட்டு இருக்காங்க. பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க ஜேகே எப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஐஸ் ஒன்று பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே தான். ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அந்த பையன் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே போய் அந்த பையனும் பயந்தான். அவங்க சிலையே பயப்படுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஃபோன் சொன்னால் சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு ஓகே டக்குன்னு ஜிம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகே அமௌண்ட் பேரும் பயங்கரமாக அடிக்கிறாரு. ஜெக்கிக்கு நல்லா கேட்குது. ஜிம்முக்கு நல்லா கேட்குது. இப்போ திரும்பி கூட பார்க்கல போயிட்டே இருக்காரு. அவர் கேட்குது. அவர் அடி விழுந்து வந்துட்டு அப்படி ரெண்டு பேரும் கத்துறாங்க. ஜெக்கி விட்டா தெரிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா எங்கள் ப்ரொஃபஸர் மேலே கை வச்சுருப்பா சொல்லிட்டு அவர் ஜெயிக்கிறது ப்ரொஃபஸர் தான் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லும்போது எங்கள் ப்ரொஃபஸர் மேலே கை வைக்க ட்ரை பண்ணியிருப்பா சொல்லி அவர் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. நீ என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எங்கள் ப்ரொஃபஸர் இருக்கு. நீயும் வந்து ப்ரொஃபஸர் ஆகுமா நீயும் ப்ரொஃபஸர் இல்லை கூட அவங்க ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்மி பர்சனாக இருக்கட்டும் நீ எப்படி பண்ணுவா நீ எப்படி ஹராஸ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அதுக்கு காலேஜ் வரையா சொல்லிட்டு இப்போ ஜெயிக்க மட்டும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட போய் வயலுக்கு கத்திட்டு இருக்காங்க. தெரியாம பண்ணுறாங்க. மனுஷக்கடை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் போயிடறாங்க. ஜிம் டேரக்ட் அவருக்கு கேபின் தான் போயிட்டு உட்காந்துருக்காங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் நேரத்தை பயந்து போயிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு அடிக்கிற வந்த வைக்கவா கொஞ்சம் என்ன சொல்லுது. ஆனால் அவர் சேவ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அவங்களுக்கு என்னக்கா அவர்கிட்டே கொண்டு கற்று வச்சிருக்காரு. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா டக்குனு மனதில் அடிக்கூடாதுக்காக தான் அவர் அமைதியாக இருந்திருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க மாதிரி ஆகிடுது. எவ்வளோ பேட் பர்சனாக இருக்காங்க. எப்படி நடந்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் இப்போ அப்படியே உட்காந்துருக்காங்க. பதவி பாசம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஜெயிக்கி தான் வாட்டர் கேன் வச்சுருக்காங்க. தனி குடி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க. தனி குடி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன் வேணாம்னு கேட்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு பயந்துட்டு யாரு ஓகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ எதுவும் கேட்குறாங்க. ஏன் கேட்கக்கூடாது அது கேட்குறாங்க. அவங்களுக்கும் எனக்கு ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸா நீ அவங்க கூட கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம் அவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. அவங்களும் தானே பண்ணுறாங்க. நீ எப்படி தானே பண்ணிட்டு இருக்கா என்கிட்ட சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெமி நான் லவ் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் லவ் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் லவ் பண்ணுவாங்க கேட்குறாங்க. பாரு ஜெமி லவ் யாருக்கு யாருமே வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா எனக்கு பிடிச்சிருக்கணும் லவ் பண்ணுறேன். ஓகே நீ அவங்க கூட கம்பேர் பண்ணுறேன். எனக்கு புரிஞ்சுட்டு அவங்க அவ்வளோ நான் கேட்குறாங்க. உங்கள் பாரு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு போய் யாருக்கு ஃப்ளட் பண்ணுற நீ அப்படி தானே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃப்ளட் பண்ணுறதுக்கும் ஒரு பர்சனை ஹராஸ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் இருக்கும் புரியுதா ஜெக்கி கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் நம்மகிட்ட பார்த்தா அது ஓகேவா எல்லாம் தெரிஞ்சு வச்சுருவோம். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி தேவை சரியா சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி நான் இப்போவும் சொல்கிறேன் நீ பேசிட்டு தான் விட்டு போக முடியாது. ஓகே நான் லவ் பண்ணுறேன். ஓகே என் பாய் ஃப்ரெண்டை எல்லாருக்கிட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஓகேவா என் பாய் ஃப்ரெண்டாகவும் என்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபாகவும் என்னுடைய ப்ரொஃபஸராகவும் நம்ம எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஓகேவா நான் கூடவே இருப்பா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா ஐ லைக் யூ ஐ லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே எட்ட போறியா ஜிம் கத்துறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி ஓகே எனக்கு புரியுது ஹார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வர மாட்டாங்க. ஓகே நம்ம ஹேண்ட் தான் இருப்போம். ஓகேவா சொல்கிறாங்க. தனியாக போகலாம் உன் பின்னாடி தான் வந்துட்டு நான் ஓகேவா என்ன எனக்கு ஃபோன் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். ஓகே இல்லைனா நான் அந்த பசங்க அப்படி ஒன்று பார்ட்டிஸ் பண்ணுறது கூட விட்டுருக்க மாட்டேன். ஓகே ஐம் சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஐ டோன்ட் லைக் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க மாட்டேன் ஐ லைக் யூ ஓகேவா ஜெக்கி சொல்லிட்டு ஜிம் கிட்ட போயிட்டு ஃபோரில் யூஸ் பண்ணுறாங்க. ஜிம் வர கோவம் பார்த்துருக்காங்க. கோவப்படாது ஓகேவா தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஜெக்கி போயிட்டாங்க. ஜிம் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இவங்க நடந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு கோவம் வரும் சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ நான் இன்னைக்கு தானே ஜிம் ஜிம் ஜெயிக்கவும் ஜிம்மில் என்ன வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் அப்சே இருக்காங்க. என்ன பார்க்க நேச்சுரலாக சொல்கிறாங்க. எங்கள் 3 பசங்க கால் சேஞ்ச் பண்ணிப்பாங்க வா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படின்னு டக்குன்னு சேஞ்ச் பண்ணி போக முடியாது. ஏன் அங்கே நல்லதாக இருக்குது சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்து சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆக்சுவலி ஜெயிக்க இந்த மாதிரி நடந்ததுலாம் அவர் சொல்லலை. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு 2 பசங்க ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர கோவம் வருது. நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஏன் உங்ககிட்ட நடந்துட்டாங்களா என் ஃப்ரெண்டு மேலே வந்து கை வைக்க ட்ரை பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜிம் வந்து காலேஜ் வராங்க. பிரின்ஸ்பல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் டேரக்டாக அங்கே போகிறாங்க. போய் அங்கே என்ன இருக்காங்க அடுத்தது பசங்க இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பக்கத்துலேயே பட்டு சொல்லிட்டு இப்போ என்ன அங்கே வந்து நம்ம சிசிடிவி வந்துருக்கலாம். ஓகேவா அதை ஃபுட்டேஜ் வந்து இன்னும் மாறி வந்து கவர் எடுத்துருப்பாங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த பிரின்ஸ்பல் பார்க்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு ப்ரொஃபஸர்னு தெரியும் ப்ரொஃபஸர் கூட இதை பார்க்காம இன்னும் பண்ணியிருப்பாங்க. ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட் வந்து பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சார் நாங்கள் சும்மா டீஸ் பண்ண சொல்லி ஹராஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டீஸ் பண்ணுறதா கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணி காலேஜ் விட்டு அவங்க மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. ஜிம் கிட்ட செகண்ட் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆனால் ஜிம் என்ன சொல்கிறாங்க சரி மற்றவங்களே சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு என்ன பண்ண சொல்லிட்டாங்க. உண்மையில ஒருத்தவங்க கை விட்டு ட்ரை பண்ணாங்க பார்த்து சும்மா இருப்பாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு தெரிய வருது. இப்போ என்ன ஒரு ஜெக்கி கூப்பிட்டு தேங்க் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறது எதுக்கு நியூஸாக சொல்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டை வந்து சேவ் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூட்டி அவங்க போயிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க பரவாயில்ல ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா போயிடா இருக்கான் சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜிம்மில் இந்த டேஸ் போக ஜிம்மு
ரொம்ப பயப்படுறாரு. யாராவது இது மாதிரி நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இப்போ ஏன்னா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன் தான். அதாவது கை கொண்டா தெரியும். ஆனால் டக்குன்னு யாரும் அடிக்கூடாதுன்னு நினைப்பாரு. செகண்ட் வந்துட்டு ஏன்னா அதெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்காது ஒரு ப்ரொஃபஸர் இல்லையா, அதனால கொஞ்சம் பயப்படுறாரு. இப்போ நம்ம என்ன வந்துட்டு நீ பயப்படக்கூடாது நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட கேப் என்ன கொஞ்சம் பக்கத்தில் மாற்றுறாரு. செகண்ட் அவர் கூடவே இருக்காரு. எப்போ என்ன வந்து சின்ன கூடவே இருக்காங்க. சாப்பிட்றப்பவும் சரி எல்லா இடத்துலையும் ஜேக்கிக்கு இப்போ எம்மிட்ட பேச முடியல. கிளாஸில் இருக்கும்போது மட்டும் தான் பார்க்க முடியாது. தவிர மற்றபடி காலேஜில் வந்துட்டு அவர் பக்கத்தில் போக முடியாத மாதிரி போயிடுது. எனக்கு ஜிம் ரெஸ்ட் ரூம் போனால் கூட என்ன கூடவே போவாங்க. போயிட்டு வெளியே நிற்பாங்க. அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடாரு ஃப்ரெண்டு. எனக்கு அவர் என்ன சொல்லிட்டு அவர் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜெக்கி கூப்பிட்டு ஜிம் ரொம்ப சென்றார் பையன் வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவர் லவ் பண்ணுறாரு. இப்போ ஜெக்கி யாராவது ஃப்ளட் பண்ணாலும் போக வர அவருக்கு யாரும் ஃப்ளட் பண்ணவே மாட்டாரு. ரொம்ப இப்போ அக்கா ஜிம் மேலே அவருக்கு ஸ்ட்ராங்காக லவ் வந்துடுது. அவர் ஏன்னா எவ்வளோ பேர் ஜெக்கிட்ட கன்ஃபியூஸாக போயிருப்பாங்க. ஆனால் ஜெக்கிக்கு யாரும் லவ் வந்துருக்காது. அவரும் எவ்வளோ பேர்ட்ட ஃப்ளட் பண்ணி பார்த்துருப்பாரு. அவருக்கு ஃபீலிங்ஸே வந்துருக்காது. எல்லாம் இப்படி இருக்கணும் நம்ம சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஜிம்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த ஹார்ட் பீட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்னு பார்க்குறப்ப ஜெக்கிக்கு ஹார்ட் பீட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த ரீசன் நல்லா ஜெக்கி வந்து அலோவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படியாக்கா யாரோ ஒரு பர்சன் பார்க்குறப்போ நமக்கு ஹார்ட் பீட் ரெஜிஸ்டர் பார்க்குது அவங்க தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு அவங்களோட கிராண்ட் மாஸ் இருப்பாங்க ஜெக்கோட கிராண்ட் மா. அப்போ ஜெக்கி நினச்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஜிம்முக்கு ஜெக்கிக்கு ஜிம்மில் பார்க்குறப்பலாம் அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் ஆகும். அது யார்கிட்ட கிடைக்காத அந்த இது அவர்கிட்ட கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம ஜெக்கி நினச்சி பார்க்குறாங்க. நீ தான் இல்லை ஓகே ஒன்று யாருக்காவது தர மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் லவ் கிடைச்சது. அதெல்லாம் இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி புரிஞ்சுக்கிறாங்க. அவர் ஜிம்மில் பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்ன ஜிம்மு கூடவே இருக்கிறதுனால அவருக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஒன்று பாயிண்ட் தான் டாக்டர் வீட்டில் இருக்காங்க. ஜெய்கே என்ன வந்துட்டு வெசல் வாஷ் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்த்தாக்கா ஒரு புக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் டே தண்ணி காலையிடுச்சா சொல்கிறாங்க. தண்ணி காலையிடுச்சு ஆமாடா அவங்க தண்ணி வரல சிங்கில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி போயிட்டு செக்யூரிட்டியை சொல்கிறியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க செக்யூரிட்டியை சொல்லி போட்டு விடுவாங்க சொல்கிறாங்க. சரி என்னமோ சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் மேலே போகிறாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு கூப்பிட்றாங்க செக்யூரிட்டியை. பார்த்தா செக்யூரிட்டி அங்கே இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர் இல்லை வெளியே போயிருக்காரு. இப்போ நம்மளே போய் போட்டு விடுவோம். ஏன் வெசல் வாஷ் பண்ணிருக்காங்க தண்ணி வேணும்னு சொல்லி ஜிம் போயிட்டு மேலே டேரஸ் போகிறாங்க. போயிட்டு அவங்களோட டேங்க் எங்கே இருக்குது சார் அவங்களோட சின்டெக்ஸ் எங்கே இருக்குது சார் பார்க்குறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் ஜிம்மில் டக்குன்னு பில் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து ஜெக்கின்னு இருக்காங்க. ஜங்கு என்ன பண்ணுறா கேட்குறாங்க. ஏன்னா ஜிம்மி இப்பெல்லாம் பயப்படுறாரு. ஹராஸ்ன்றாரு ஒரு மாதிரி பயப்படுறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னாச்சுலம்மா என்ன ஒன்றை பேசவும் முடியல பார்க்கவும் முடியல. கிளாஸ் எடுக்கிற மட்டும் பார்க்க முடியும் மற்றபடி பார்க்க முடியல. அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன நீ பார்க்கணும் ஜிம் கேட்குறாங்க. என்ன லவ் பண்ணுறேன் கிரேஸ் லவ் பண்ணுறேன்னா ஜெக்கி சொல்கிறாங்க. யார் பேர் லவ்வாக கேட்குறாங்க. அப்படி லவ் இல்லையா என்ன ஜெக்கி கேட்குறாங்க. உங்கள் பாரு சொல்கிறாங்க. பாரு நான் அப்படிலாம் நீ சொல்லாது ஓகே மற்ற பசங்க கம்பேர் பண்ணாது ஓகேவா நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ட்ரிங்க் பண்ணுவேன் ஸ்மோக் பண்ணுவேன் ரவுடி மாதிரி இருப்பேன். யாராவது தப்பானாக்கா போட்டு அடிப்பேன் அவங்கள கேட்காம உண்மையாக சொல்ல அப்படியே இருப்பேன் ஓகேவா. ஃப்ளட் கூட பண்ணியிருக்காரு யார் லவ் பண்ணதில்ல ஓகேவா. எந்த ஒரு பொண்ணே நான் வந்து தப்பான இடத்துல பார்த்ததில்ல ஓகே. ஃப்ளட் பண்ணிருக்கலன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் ஃப்ளட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஆனால் எனக்கு வந்து ஹார்ட் பீட் ரைஸ் பண்ணது எனக்கு ஃபீலிங்ஸ் வந்து ஒன்று மட்டும் தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது நம்ப சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்பலாம் நம்பிட்டு ஓகேவா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் எல்லாமே இருக்க முடியாது சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நான் வந்து ப்ரொஃபஸர் ஓகேவா சொல்லிட்டாங்க. பட் ஐ லைக் யூ ஐ லவ் யூ ஐ வாண்ட் யூ ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்லிட்டாங்க. அப்போ நீ தான் பண்ணியா நீ அங்கே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தண்ணி நீ ஆஃப் பண்ணி வச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் நான் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா. ஏதாவது கேட்டு வச்சுக்கூடாதுன்னு ஜெக்கே வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாரு. நீ மேலே வந்துருக்காக பண்ண எனக்கு செக்யூரிட்டி வெளியே போயிருக்காங்க. கண்டிப்பாக வெஸ்ட் வாஷ் பண்ண எனக்கு தெரியும் ஓகே என்ன வேணாலும் பார்த்துப்பான். நீ மேலே வரும்னு தெரியும் ஓகே அவ்வளோ பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ நீ ஹராஸ் பண்ணிட்டு போய் செக் பண்ணுறியா கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹராஸ்ன்னு சொல்லாத ஓகே நான் ஹராஸ் பண்ணவே இல்லை ஓகேவா. நீ பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு மற்ற ஹராஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஓகே புரிஞ்சுக்கோச்சு எல்லாம் ஜெக்கி சொல்கிறாங்க. செல்லன்னு சொன்னால் நான் அவ்வளோ தொலைச்சிருவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க அப்படியா உனக்கு கிட்ட இவ்வளோ தூரம் பார்த்து இருந்தாச்சு என்ன ஆச்சு இவ்வளோ கிட்ட பார்த்து இவ்வளோ க்ளோஸாக பார்த்து இவ்வளோ டேஸ் ஆச்சு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பாரு சொல்கிறாங்க. ஜெக்கியோட ஐஸ் அப்படி ஜிம் இப்படி தான் போகுது தப்பாக இருக்காது ஓகேவா. லவ் பண்ணுறது சொல்கிறாரு பண்ணுறா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா ரொம்ப அடிக்ஷனாக இருக்கா எனக்கு ஒன்று டச் பண்ணுறது ரொம்ப ஆசை இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி போய்ட்டு ஜிம் டச் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி ஸ்ட்ரகிள் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியவே இல்லை. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஹேண்டை ஜிம்மில் நெக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஒரு ஹேண்டை ஜிம்மில் ஹிப்பில் கொடுத்துருக்காரு. ரொம்ப க்ளோஸாக கிஸ் பண்ணிருக்காங்க. டீப்பாக ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் ப்ரேக் பண்ணவும் இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. அந்த லிப்ஸ் பைட் பண்ணுறாங்க. லவ் லிப்பா இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ ஜிம் ரொம்ப எல்லா ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஜெக்கி புஷ் பண்ணி ஸ்லாப் பண்ணிடுறாரு. ஜெக்கி 6ல் ஜெக்கிக்கு அந்த இப்போ கஷ்டமாகவே இல்லை. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி இப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்கா அன்றைக்கி பஸ் சொன்ன எடுத்து இன்னைக்கு சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஒய்ஃபில் ஃபியூச்சர் ஒய்ஃபில் சொன்ன எடுத்துக்கிட்டாங்க தப்பு இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜிம் போட்டு சரியாக சொல்கிறாங்க. என்ன கிட்ட சொன்னால் ஹார்ட் ஆகிடும் ஓகே அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். செகண்ட் உங்கள் ஃபியூச்சர் பாடாக நம்ம விரும்பல. எனக்கு ஜெக்கி தான் நல்லா படிக்கிறாரு ஓகேவா. நம்ம ஜிம் தெரியாது ஜெக்கி தான் டாப்பராக இருப்பா சொல்லிட்டு ஜெக்கி தான் டாப்பராக இருக்காரு அந்த காலேஜில். இப்போ தான் ஜிம்முக்கு தெரிய வந்துருக்கு. ஜிம் பார்க்குறவங்க நல்லா படிக்கிற பையன் ஒரு லைஃப் வந்து உங்களோட ஃபியூச்சர் ஸ்பாயில் வந்து நினைக்கிறேன் ஓகேவா. அது நடுவில் எடுத்துட்டு அவ்வளோதான் ஜஸ்ட் 6 மந்த் காலேஜ் இருக்குது முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு இருக்கிற டைம் போயிடுற ஜிம் சொல்லி போகிறாங்க. அவ்வளோ லிப்ஸில் வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அச்சோ அப்படி கூட எப்படி யோசிக்கிறாங்க பாரு எவ்வளோ பியூராக யோசிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு விட்டு தர முடியும் நீ எந்த அவருக்கு என் கூட சொந்தம் ஜெக்கி முடிவு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க.
என்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், அவன் எதாவது ஆக்ஷன் எடுத்துருவான், வேண்டாம் இவனால படிக்கிறான் ஜிம்மில் வந்துட்டு இப்போ பொறுக்கி அவனுக்கு சரி தெரியல ஓகேவா, ரொம்ப கொஞ்சம் லெசன் கதை கொடுக்கும் சொல்லி ஜிம்மில் இப்போ டேஸாக வைக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் தான் நான் ஜேகே ஜிம்மில் கிளாஸ் எடுத்துருக்காங்க, ஜேகேலாம் ஜிம்மில் பார்த்துருக்காங்க, ஜிம் பார்க்குறாங்க. என்ன எதில் பார்த்துட்டு நீங்கள் நம்ம கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி ஜிம்மில் பண்ணாக்கா ஒரு சம் வந்து ஒரு டஃப்பான சம்மை கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு ஜேகே சொல்கிறாங்க, ஜேகே பார்க்குறாங்க, சார் சொல்கிறாங்க போட சொல்லிட்டாங்க, ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் மாதிரி என்ன டஃப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. சார் இது டஃப்பாக இருக்குமோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை நீங்கள் கரெக்டாக கிளாஸை நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போட முடியும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, நான் அவனை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்காக ஃபீல் பண்ணுறேன். ஜேகே கிட்ட வந்துட்டு வந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன், என்னாச்சு போட முடியாது ஜிம் கேட்குறாங்க. போடணுக்கு கிளாஸ் வெளியே போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, டைம் கொடுங்க சார் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் போய் போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு போட்டு முடிச்சுட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க, இப்போ ஜேகே கிட்ட வந்துட்டு இப்போ நாங்கள் ஜாக் பீஸை கொடுக்குற மாதிரி கிட்ட வராங்க. நான் ஒன்றே ஃபோக்கஸ் பண்ணுவேன், கிளாஸு ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஓகேவா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன் ஓகே, நான் அப்புறம் டிஸ்டாக் ஆக மாட்டேன் ஓகேவா, ஒன்று பார்த்துட்டு அதையும் பார்ப்பேன். ஜேகே சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க ஓகேவா, மைண்ட் கொண்டாட்டி ஜேகே சொல்லிட்டு போகிறாங்க. இது ஜிம் பார்க்குறாங்க, யுவர் மைண்ட் கொண்டாட்டி ஜேகே சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பார்த்துருக்காங்க. ஜேகேங்கிறது போயிட்டு டெஸ்கில் உட்காந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஒரு ஃப்ளைங் ஃபிக்ஸோட கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பொறுக்கி போவர் ஜிம் மனசு நினச்சிட்டு இருக்காங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. என்ன இப்போ காய் பார்க்குறாங்க, பரவாயில்ல நீ எப்படி தான் இது பண்ணிட்டு இருந்தாலும் கரெக்டாக இப்போ ஸ்டடிஸ் ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ வீக்கெண்ட் பரவாயில்ல உங்கள் டாப்பர்டா சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தான் சொல்லிட்டு நம்மளும் கூட தான் இருக்குவான் நம்ம பாரு சொல்கிறாங்க. நம்ம அவனை பார்க்க தான் சரியா சொல்கிறாங்க, அவன் பண்ணுறதான் பார்க்க வேடிக்கை தான் பார்க்குறோம், அதுக்கு கற்றுக்குறோமா சுற்றி ஜேகே வேக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மில் அமெரிக்கன் கிளாஸ் முடிச்சு போயிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மில் எப்போல்லாம் பார்க்குறாரோ அப்புறம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிடுவார். ஜிம் பார்க்க விட்றா ஜிம் புஷ் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு அப்படி வந்து போயிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க, பொறுக்கி போட்டு நான் ஏன் கூட வந்தேன். ஜிம் பார்க்குறாங்க, லிஃப்ட் ரெண்டு பேர் இருப்பாங்க ஓகேவா, ரெண்டு பேர் வெளில போயிருப்பாங்க திங்ஸ் வாங்குறதுக்கு. என்ன அனுப்பியிருப்பாரு, ஜிம் வந்துருப்பாங்க. ஜேகே லிஃப்ட் இருப்பாங்க. ஜேகே ஜிம் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. அதனால தான் இப்போ வெளிலாம் வச்சு கிஸ் பண்ண தெரிஞ்சிடலாம் சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு கிஸ் பண்ணியிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க, பொறுக்கி பாவட் எப்போ தான் லிப்ஸ் பைட் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்த்துட்டாங்க. டெஸ்ட் போக ஜேகே ஜிம் மேலே ரொம்ப கிரேஸில் இருக்காங்க. ஒன் பாயிண்ட் நம்ம ஜிம் வந்துட்டு காலேஜ் வரல. ஜேகே பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ரொம்ப முன்னாடி வந்திருப்பாங்க, நம்ம இன்னும் லேட்டாக வந்திருப்பாரு. பார்க்கறது ஜேகே ஜிம் வரவே இல்லை. இப்போ ஜேகே லேட்டாக இன்னும் போகிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க இன்னும் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு எங்கள் ஜிம்மில் காண சொல்கிறாங்க. என்ன ஜிம்மில் சொல்கிறாங்க, அது ப்ரொஃபஸ் ஜிம்மில் காண சொல்கிறாங்க. அதுவும் அவன் பிளைண்டட் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன ஜேகே கேட்குறாங்க, ஆமாம் பிளைண்டட் போயிருக்காடா சொல்கிறாங்க. பிளைண்டடா அதுக்கு நான் அவசரம் ஜேகே கேட்குறாங்க. என்ன அதுக்கு நான் அவசரம் மாட்டேன், அவங்க வீட்டில் நான் அலைன்ஸ் பார்த்துருக்காங்களா சொல்கிறாங்க. அலைன்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி இருக்குது, அவன் பிளைண்டட் போயிருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒரு பிளேஸ் என்ன ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. டக்குன்னு ஜேகே காலேஜ் கட் பண்ணி பிளேஸ் போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தாக்க ஒரு பிளேஸில் ஒரு பர்சன் ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. நல்ல பர்சன் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. எப்படி ஹேண்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் நிறைய பேசுகிறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே பார்க்குறாங்க, ஒரு மாதிரி இருக்குது பிளைண்டட்னு சொன்னால். ஆனால் பார்க்க இது ரொம்ப பழங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். யாராக இருப்பாங்க ஜேகே பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு கோவம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவர் ரெஸ்டாரண்ட் ஒரு டேபிளில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஜிம் என்ன சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க பயந்து பேர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்க அங்கே ஜேகே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் கூட கிடையாது வேணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ டக்குன்னு ஜங்கு ஜிம்மில் ஹேர் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் ஹேர் பிடிச்சி வெளில ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க, விட்டு சார் ஜிம் தான் ஜேகே ஹேர் தட்டி விடுறாங்க. ஜேகே விட கூட்டு வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறேன் நீ ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் என்ன பண்ண உனக்கு என்ன கேட்குறாங்க. பிளைண்டட் வந்து யாரும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிளைண்டட் வந்து யார் ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஜிம் பக்கத்தில் பசங்க வந்துருப்பாங்களே அவங்க பிள்ளை அவங்க எழுதிருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. சார்னு சொல்கிறாங்க. இது யார் கேட்குறாங்க. ஓ இதுவா என்ன ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறாங்க. என்ன நடந்துக்கிற ஸ்டூடெண்ட் சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ அது பசங்க பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நான் ஸ்டூடெண்ட் நான் சொன்னேன் கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அவங்க தானே சொல்கிறேன் நான் சொல்கிறாங்க. அவனா ரெஸ்பெக்டாக பேச சொல்லிட்டு நம்ம அந்த சாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, என்ன அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ சாம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சாம் அப்படி இல்லை ஜிம்மில் ஹரிஷேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாருங்கள் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் லவ் பண்ணுறேன். அவன் லவ் பண்ணாலும் பண்ணாட்டி நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா. நான் இருக்க வரைக்கும் அவன் யாரும் டேட் பண்ணக்கூடாது, அவன் யாரும் லவ் பண்ணக்கூடாது. ஜேகே சொல்லிட்டாங்க. அவன் லவ் பண்ண என்ன மட்டும் தான் பண்ணுவோம் அப்படி ஜேகே சொல்லிட்டாங்க. இங்கே பாரு மேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு லவ் ஃபோர்ஸ் பண்ண சரியாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா, ஆனால் அவன் கொஞ்சம் ஏஜ் பண்ணால் அவனுக்கு எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க எவர் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு கோவத்தை பேச ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கோப்பட வைக்கிறது ஓகேவா, வீட்டுக்கு அப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் இருக்கும் கூட வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் நடக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு இது எனக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்குள்ள ஓகே எனக்கு இன்டர்வியூ ஆக சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. நான் இன்டர்வியூ ஆகக்கூடாது சொல்கிறாங்க. நான் இன்டர்வியூ ஆகக்கூடாது சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. நீ ஜஸ்ட் பிளைண்டட் பார்த்துருந்தேன், நீ போயிட்டு அவங்க கொஞ்சம் பிடிக்கல சரி அவன் ரிஜெக்ட் பண்ணுறான் சொல்கிறாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க. அவன் ரிஜெக்ட் பண்ணவே இல்லை, நீ தான் ரிஜெக்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், அவன் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ அந்த சாம் பார்க்குறாங்க. ஜிம் இந்த பாரு சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. சாம் நான் அப்புறம் பேச சொல்கிறாங்க. இப்போ சாம் அது சொல்கிறாங்க அப்புறம் பேசுகிறாங்க சரி சொல்லிட்டு
இப்போ ஜிமின் ஜெக்கியோட ஹேண்டை தட்டி விட்டு அவர் போக ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, இப்போ ரெடி வராது ஜிம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம் போயிட்டு அவரு கேப் புக் பண்ணிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. ஜெக்கி வீட்டுக்கு தான் வராங்க. ஜிம் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. ஜெக்கி ஜிம்மோட வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க என்ன வேணும் ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. எனக்கு நீ வேணும் நீ வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு நீ வேணும் ஓகேவா, நீ இருக்க முடியாது ஓகேவா, எனக்கு தெரியும்டா, அதனால தப்பு நிற்க சொல்ல மாட்டேன் ஓகேவா, நான் ரவுடி தான், கொஞ்சம் பொறுக்கித்தனமாக தான் இருப்பேன் சரியா, ஆனால் அதுக்காக யார்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டேன் ஓகேவா, என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் பண்ண ஒன்று பார்த்து மட்டும் தான் எனக்கு ஒன்று பார்த்து மட்டும் தான் லவ் இருந்துச்சு, எனக்கு ஒன்று மட்டும் லவ் ஃபீலிங் இருக்குது, யாரும் இல்லைடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது என் பர்மிஷன் கிஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. அது பாய் ஃப்ரெண்ட் உரிமையில கிஸ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது பாய் ஃப்ரெண்டோட உரிமையில தான் கிஸ் பண்ண ஓகே, மற்றபடி எதுவும் இல்லை, தப்பாக இன்டென்ஷன் இல்லை ஓகேவா, ரொம்ப லவ் பண்ணுறாங்க, நீ நம்ம ப்ராம்ஸில் இருக்க முடியாதுடா ஜெக்கி சொல்கிறாங்க. பாரு என்ன உனக்கு கேள்வி சார் தெரியும் சொல்கிறாங்க. 4 மந்த்தாக ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த 4 மந்த்ஸ் அப்படி நிலம நடக்க முடியாது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஃப்ரெண்ட் அதுவும் ஓகே நிலம இருக்க முடியாது ஓகே, எனக்கு மட்டும் தான் சொந்தம், வேறு யாருக்கும் எனக்கு சொந்தம் இல்லை, அவனுக்கு பிடிச்ச அப்படின்னு எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை ஃபோர்ஸ் பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே வச்சுக்கோ ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜெக்கி கிட்ட போகிறாங்க. என்ன பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு ஜிம் பார்க்குற தள்ளி விடாத ட்ரை பண்ணுறாங்க. ஜெக்கி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு ஜிம் நெக்கெல்லாம் பைட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு ஜிம் புஷ் பண்ணுறாங்க. ஜெக்கி வேலை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, ரொம்ப டீப்பாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம் அமைதி கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு, இப்போ அப்படியே அமைதியாகிடுறாங்க. என்னால் பண்ணிக்க சொல்லி ஜிம்னு விட்டுட்டாங்க. இப்போ ஜெக்கி எப்படி டெண்டராக கிஸ் பண்ணிட்டு எப்படி ஜிம் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவருக்கு வேறு மாதிரி இருக்குது. ஜிம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஃபீலிங்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெக்கி ரொம்ப டீப்பாக சாஃப்டாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம் அந்த கண்ட்ரோலை இழந்துட்டு அவர் அப்படியே ஜிம்மில் ஜெக்கி ரொட்டேட் பண்ணிட்டு அவர் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு என்ன பண்ண வேணும் அப்படி தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு சொல்லுவாங்க வேணும் அவ்வளோ தானே ஜிம் இப்போ ஜெக்கி அவர் ஜிம் பண்ணிட்டு அப்படி ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இங்கே பாரு சொல்கிறாங்க. உனக்கு வேணும் அவ்வளோ தானே, அவனுக்கு என்ன பெனிஃபிட் வேணும், பெனிஃபிட்டை கொடுத்தா விட்டுருவில்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி என்ன சொல்கிறாங்க, பெனிஃபிட் கொடுத்தா விட்டுருவில்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ஜிம் சொல்கிறாங்க கொடுத்துற ஓகே விட்டுரு ஜிம் சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி ஜெக்கி இப்போ ஜிம்மில் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜிம் கேட்கறவே இல்லை. இப்போ ஜிம் ஜெக்கி வைக்கிற நெக்கில் ஆப்ஷன் கிஸ் பண்ணி ஜெக்கிக்கும் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கும் வேணும்னு தோணுது. இப்போ 2 பேருக்குள்ளேயுமே ஒரு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஜெக்கி ஜிம்மில் அப்படி இருக்கார். ஜிம்மில் பெயின் ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு டேஸ்ட் இருக்குது. ஜெக்கி கிஸ் பண்ணிக்கிட்டு டேஸ்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. லவ் யூ சரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அப்படி ஜெக்கி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி ரொம்ப நேரம் அப்படி இருந்துட்டு இப்போ ஸ்டாப் ஆகுது. ஜெக்கி பார்க்குறாங்க. லவ் யூ ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டேன் ஓகேவா, இதுக்கு பெஸ்ட் உங்களை ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் சொல்கிறாங்க. நான் ஒன்று எனக்கு கொடுத்துட்டேன் ஓகேவா, இதுக்கப்புறம் நான் என்ன மட்டும் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. லவ் அது இதுன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண அவளை பார்த்து போட்டு அழிச்சிடும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நல்லா கேட்டுக்கோ ஓகேவா, இப்போ இல்லை ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் கூட அப்படி இருக்க போகிறதா மட்டும் தான் ஓகேவா, உனக்கு ஹஸ்பண்டா பாய் ஃப்ரெண்டா உனக்கு ஃப்ரெண்டாக எல்லாம் நான் மட்டும் தான் இருப்பேன். நல்லா கேட்டுக்கோ, இதே மாதிரி தான் இப்போ ரெஸ்ட் ஆஃப் லைஃப் கூட இருப்பேன், எல்லாமே ஷோ பண்ணுவேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட லவ் பண்ணுறேன் ஓகேவா, நான் வந்து பெனிஃபிட் அவங்கள்ட்ட வரல ஓகே, நான் வந்து நீ தான் கிஸ் பண்ண ஓகேவா, நானும் 4 மந்த்ஸ் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன் ஓகே, அதை அப்படி எடுத்துக்கிட்டேன் ஓகே, மற்றபடி எதுவுமே இல்லை. நான் லவ் பண்ணுறேன் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நீ மட்டும் தான், பாய் ஃப்ரெண்டாக நீ மட்டும் தான் ஓகேவா, யூ ஆர் மைண்ட் கொண்டாட்டி ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. எதுன்னு சொல்லிட்டு ஜெக்கி இப்போ ஸ்ட்ராங்காக பிக் பண்ணிட்டு அப்படி ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் சோஃபாவில் நடந்துருக்கும். ஜெக்கி அழகாக ஜிம் லிஃப்ட் பண்ணிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க ரூமில். அடுத்தவங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போய்க்கு போகிறேன் ஓகேவா, யாராவது வந்து பார்த்து தப்பாயிடும் ஓகே, எனக்கு இப்போ எல்லாம் வர டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி வெளில போயிடுறான். அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியலன்னு என்ன பண்ணிட்டேன் ஜிம்மினா, ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் இப்படி பண்ணேன், ஜிம்மு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் நினைக்கிறாங்க சரி ஓகே, எனக்கு அவங்க மாதிரி ஒரு பர்சன் கூட இருக்கிறத விடுவோம், அப்படி ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி பெட்டராக இருக்கும் ஜிம் நினைக்கிறாங்க. இந்த லைஃப் எனக்கு எப்படினாக்கா இப்படி இந்த மாதிரி இருந்தால் வேறு மாதிரி இருக்குது எனக்கு அப்படி ஜிம்மில் அவங்க படுத்திருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் ஒரு ஜிம் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுவோம் டேரக்ட் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பையன் டேட் பண்ணான்னு பண்ணி ஜெயிக்கடா ஜிம்மில் அப்போ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஜிம்மின் டேட் பண்ண பர்சன் வேறு ஓகே, ஜிம்மில் கிளாஸ்மேட் தான், ஜிம் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு பையன் தான், அந்த பையன் தான் ஜிம்மில் அப்போ ஜிம்முக்கு டேட் அனுப்பியிருப்பாங்க. எனக்கு ஜிம்மில் அப்பா நம்பரும் பிஸ்னஸ் மேண்டா ஓகேவா, ஆனால் ஜிம்முக்கு கொஞ்சம் கூட ஹாப்பினஸாக அவர் கொடுத்துரு. ஹாப்பினஸ் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஜிம்மில் அம்மா அவர் இறந்துட்டாங்க. ஜிம்முக்கு ஸ்டெப் மாம் தான், ஸ்டெப் மாம் ஒரு ஸ்டெப் சிஸ்டரும் இருக்காங்க. ஜிம்முக்கு எப்போதுமே அவங்க வந்து ஜிம்மில் வந்து டேரெக்டாக ஹார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜிம்மில் அப்போ எல்லாம் ஜிம்மில் பார்த்துப்பாரு, ரிச்சா எல்லாமே வந்து கொடுப்பாரு. ஆனால் ஜிம்மில் எப்படினாக்கா அவருக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, அவருக்கு அந்த லவ் கேரிங் மட்டும் தான். அவங்க அப்பா கொடுப்பாரு லவ் கேரிங் எப்படினாக்கா கோல்டாக கொடுப்பாரு, எல்லாமே அவர் சொல்கிற மாதிரியே கொடுக்கணும், அவர் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நினைப்பாரு. தவிர அவர் மனசு என்ன இருக்குது, அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டார். அவர் மணி இருந்தால் பெரிய ஜிம்மில் ஹாப்பியாக இருந்ததே இல்லை. அவர் கொஞ்சம் வெளியே ஸ்டே பண்ணுறது கூட அவங்க வந்து அவங்க அப்பா அவங்க ஸ்டெப் மாம் அவங்க ஸ்டெப் சிஸ்டர் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க மட்டும்தான். இப்போ ஜிம்மில் அப்பா அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜிம்மில் ஒரு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் ஜிம்மில் ஃப்ரெண்டு, அவருக்கு அவங்க ஜிம்மில் அப்பாவுக்கு தெரிஞ்சுக்காது ஜிம்மில் கிளாஸ்மேட் சொல்லிட்டு ஜிம்மில் ஸ்கூல் படிக்கும் படிச்ச ஒரு பர்சன் தான் அவர். ஜிம்மில் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜிம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி பேசியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அவருக்கு ஹெல்ப் கேட்டுப்பாரு. இப்போனாக்கா கொஞ்சம் டேஸ்க்கு டேட் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணலாமான்னு கூட கேட்டுப்பாரு. அவருமே சொல்லிப்பாரு நான் பண்ணுறேன் உனக்காக பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக ஜிம்மில் அவர் ஹேண்ட் பிடிச்சி பேசியிருப்பாரு. ரொம்ப நேரம் ஃப்ரெண்ட்லி அவர் ஃப்ரெண்டு நல்லா பேசியிருப்பாரு. ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு யாருமே எனக்கு வந்து பிளைண்ட் டேட் பண்ண விருப்பமே இல்லை, ஆனால் எப்போ வந்து எனக்கு ரிச்சான பர்சன் தான் சூஸ் பண்ணுறாரு, எனக்கு இப்படி உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கணும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நான் எவ்வளோ ஸ்டடி பண்ணுறது நம்ம லைஃப்பில் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா என்ன விட்டு போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஹாப்பினஸாக போயிட்டு
ஆனால் என் அப்பா வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போயில வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, ஜிம் நினைச்சிட்டு இருக்காரு, பிடிக்காத விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அதே நினச்சிட்டு இருக்காரு. அப்படி அழுதுட்டு இப்போ ஜிம் வந்து அழுது தூங்கிடுறாங்க. நைட்டு தானே நம்ம ஜிகே இன்னும் வராங்க, இன்னும் வந்துட்டு ஜிம் ரூம் லாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு அசோப் பண்ணுறாங்க. இப்போ டக்குன்னு பார்க்குறாங்க அவர் நெக்கில் இருக்கும் பைக் மாசாக இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவர் குளிச்சுட்டு எப்படினாக்கா அந்த ஃபர்ஸ்ட் நெக்கெல்லாம் கவர் பண்ண மாதிரி வெளில வராங்க. என்ன சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்ததா சொல்கிறாங்க. என்ன சாமை பார்த்தா சொல்கிறாங்க, சாம் தானே பார்த்தா சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம் நடந்தா சொல்கிறாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணால் சாம் கூட டேட் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறேன், உங்கள் அப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கார்ல சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அப்போ பண்ணுறியா சொல்கிறாங்க. இல்லை இப்போ வேணாம் சொல்கிறேன். ஏன் சொல்கிறாங்க, நான் அப்படி தான் வந்துட்டு கேட்டேன், இப்போ எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன், இங்கிலீஷ் அப்படியே பயந்துட்டே கூடிய நான் போர்டை மூவ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணால் நான் அவங்க கூட இருக்கேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. என்ன சரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன், ஓகே குக் பண்ணவா சொல்கிறாங்க. டயர்டாக இல்லையா, ஃபுட் ஆர்டர் பண்ணிப்போமா கேட்குறாங்க. இப்போ மேம் என்ன பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ டோர் நாக்காக ஜிம் என்ன பார்க்குறேன் இதே சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம பேக்கன் தான். இன்னும் சொல்கிறாங்க என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு கொடுக்குறோம். எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை ஃபுட்டு நிறைய குக் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நிறைய குக் பண்ணணும், எல்லாமே வெரைட்டியாக குக் பண்ணிருக்காங்க, ஜேக்கே குக் பண்ண ஓகேவா நாங்கள் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன், தேங்க்ஸ் தான், எனக்கு டயர்டாச்சு வெளியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ண நினச்சேன், நல்லா நீங்கள் கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ 80 தானே கொடுத்துருப்பாரு, நம்ம ஜிம் வரதுக்கு வரைக்கும் 80 தானே கொடுத்துருப்பாரு அவங்களுக்கு. இப்போ ஃபுட்டு வாங்கி ரிசீவ் பண்ணி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு என்ன சொல்கிறாங்க, வாடா சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க வாடா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படி பார்க்க டோர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் இருக்குது பார்க்குறாரு. இப்போ ஜேகே வந்துட்டு என்ன வந்துட்டு ஃபுட்டாக ஜிம்முக்கு கொடுக்குறாங்க. ஜிம் சாப்பிட்டுருக்காங்க. ஜேகேக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு அவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வெரைட்டியாக குக் பண்ணதே வந்துட்டு நம்ம ஜேகே ஜிம்முக்காக குக் பண்ணியிருப்பாரு. ஜிம் பார்க்க ஜேகே போய்ட்டு படுத்துறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம்மு காலேஜ் வராங்க. ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜிம் கிளாஸ் எடுக்கும்போது அமைதியாக இருக்கார், ரொம்ப சேடாக இருக்காரு, அவருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. எப்பவுமே ஜிம் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்மைல் பண்ணுவார். அந்த ஸ்மைல் தான் ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்மைல் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் கிளாஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் ரூம் போகிறாங்க, கேபின் போகிறாங்க. இப்போ ஜேகே அவங்க ஜூஸ் வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே கிட்டே வராங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் இப்போ பாரு நான் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. உண்மையை சொல்லு, உனக்கு அப்போ தப்பு இருந்துச்சா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு ஜேகே ஜிம் கூட இருக்கும்போது லவ்னு சொல்லிட்டு இருப்பாரு 1000 டைம் சொல்லிப்பாங்க லவ்ன்ற வருஷம் மட்டுமே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. சொல்லுவாங்க உனக்கு அப்படியே ஆகுதா என்கிட்ட சொல்லல, அந்த ஓப்பனாக சொல்ல என்கிட்ட ஏதாவது பிடிக்கலாங்க மாற்ற சொல்ல சொல்கிறாங்க. நம்ம லவ்க்கு டெஸ்ஸாக பர்சன் நினைக்கிறியா கேட்குறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க. இப்போ பாரு சொல்கிறாங்க. சொல்லு நான் லவ்க்கு டெஸ்ஸாக பர்சன் நினைக்கிறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வேணாம் போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் வேணாம் என்கிட்ட என்ன பிடிக்குன்னு சொல்ல, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து எதுவும் பிடிக்கல ஜிம் சொல்கிறாங்க. எதுவும் பிடிக்கலையா ஜேகேவும் பிடிக்கலையா கேட்குறாங்க. ஆமாம் பிடிக்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்ல ஜேகே ஹக் பண்ணுறாங்க. ஆனால் ஜேகேக்கு ஒரு மாதிரி இதாக ஹர்ட் ஆகுது அவனுக்கு. கேட்குறாங்க. ஜிம்ல எந்த சொல்லமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை எதுக்கு அழகா ஜேகே சொல்கிறாங்க. நீ ஏன் நடந்துக்கிறா ஜிம் கேட்குறாங்க. லவ் பண்ணுறேன்டா சொல்கிறாங்க. ஆமாம் நீ இப்படி தான் லவ் பண்ணுவீங்க, அப்புறம் ஒன்லி விட்டு போயிடுவேன் போர் அடிச்சுன்னு சொல்கிறாங்க. போர் அடிக்க விட்டு போயிடுவாங்களா யார் சொல்கிறா கேட்குறாங்க. அப்படிலாம் இருப்பாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று யாரும் லவ் பண்ணிக்க சொல்கிறாங்க. யார் லவ் பண்ணதில்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ விருப்பமும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பாருன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது லைஃப்பில் நடந்திருக்கா, ஏதாவது ஹார்ட் இருக்கா சொல்கிறாங்க. லவ் பண்ணிட்டு யார் விட்டு போவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு பெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி அவங்க பேர் யோன்னு அவரு பர்சன் சென்ஸ் லவ் பண்ணியிருப்பாரு. அந்த பையன் அவரும் லவ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டேஸ் கேட்குறாங்க. நம்ம ஜாலியாக லவ் பண்ணியிருப்பாங்க. யோனிச்சு வந்து அவரோட சின்ன பையன் அந்த பையன் பேர் சூபின் ஓகேவா, 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க சின்சராக. ஒன் ஃபைன் டே சூபினுக்கு இன்னொரு பர்சனல் பிடிச்சிருக்கும். அப்போ இந்த யூனியர் பார்த்தா வந்து போர்ட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்போ யோனிச்சு ரொம்ப ஹார்ட் ஆயிருப்பாங்க, ஹேண்ட்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. யோனிச்சு என்ன ஜிம் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஹார்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அவர் வந்து ஃபாரின் போயிருப்பாரு. அந்த பையன் ஹார்ட் பண்ணிட்டு போயிருப்பான். யோனிச்சு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு அவங்க பேரண்ட்ஸாக ஜிம் யோனிச்சு ரொம்ப ஹார்ட் பண்ணியிருப்பாங்க. நீ லவ் பண்ணிக்க மாதிரி இதாக இருக்க சொல்லிட்டு அவரோட மூவ் பண்ணியிருக்க முடியாது. அவன் சின்ன பையன் நம்ம யோனிச்சோட சின்ன பையன் அவன் சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து லவ் பண்ணி போர் அடிக்குது, எனக்கு ஏஜுக்கு ஒரு பசங்க லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதுக்கு எடுத்து போய் ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. அப்போ ஜிம் வந்து அதை பார்த்து ரொம்ப ஹார்ட் ஆயிருப்பாங்க. என்னமோ ஜிம்னும் யோனிச்சு விட்டு வெளில கூட்டிட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ யோனிச்சு வேறு பேசியிருக்காரு. அதுவும் அவருக்கு கொஞ்சம் டேஸ்க்கு டிஸ்டர்ப் ஆனீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை நினச்சி பார்க்குறாங்க. ஏன் சோபியுமே இப்படி தான் யோனிச்சு எடுத்துட்டு லவ் பண்ணுற சொல்லி டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாரு. இவர் ஜேகே எப்படி பண்ணுறாரோ அதுக்கு அவரும் பண்ணியிருப்பாரு. அதை நினச்சி தான் ஜிம் பயப்படுறாங்க. இப்படி என்ன பண்ணுவாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவன் எப்படி எனக்கு தெரியும் சரி, நான் அந்த மாதிரி கிடையாது ஓகேவா, நான் எந்த விஷயத்தையும் விளையாட்ட வர மாட்டேன் ஓகே, சீரியஸாக தான் இருப்பேன் எல்லாமே. அப்போ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க. எனக்கு நீ வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணுமே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜேகே சொல்கிறாங்க. உங்கள் பேட்ச் எங்கள் ஊருக்கு சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும் ஓகே, ரொம்ப லவ் பண்ணுறேன் எல்லாமே நம்ம லைஃப்பில் யோசிச்சு பார்க்க முடியாது ஓகேவா. அதுவும் நேற்று அவனுக்குள்ள முழுசாக வந்துருக்கு, நீ எனக்கு முழுசாக வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய விஷயமே சொல்கிறாங்க. ஜேகே இப்போ முழுசாக ஓகே தப்பு ஓகே அப்படின்னு பேசக்கூடாது ஓகே, நீ எப்போவுமே பியூர் இன்னசென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே, எனக்கு பியூர் ஏன் சொல்கிறா நீ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. உங்கள் பேர் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே, உன்னோட ரெப்ரேஷன் பார்க்கும்போது எதுவும் நடந்துக்க மாட்டேன் ஓகேவா, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கும் சரியா, நம்ம கூட தான் இருப்பான் புரியுதா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் இந்த ஜூஸ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. தங்கெல்லாம் குடிச்சு ஜேகே அப்படி பண்ணிவிடுறாங்க. ஜிம் அமைதியாக குடிச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம்முக்கு ஜேகே பிடிச்சிருக்கு. ஆனால் சுபின் ஜேகே எம்ஜிஆர் பண்ண மாதிரி இவரும் பண்ணிட்டு வர ஒரு பயம் இருக்குது அவருக்கு. அதனால தான் நம்ம ஜிம்மில் அமைதியாக ஜேகே இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணியிருப்பாங்க.
ஏன்னா அவருக்கு தெரியும் ஜேகே ரொம்ப கேர் பண்ணுவார் ஜிம்மில். இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க, கிளாஸ்க்கு போய் ஜிம் சொல்கிறாங்க, ஓகே நீ சொன்னால் கேட்பா, ஓகேவா சரிப்பா ஜேகே சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ ஜேகே வந்து கிளாஸில் உட்காந்துருக்காங்க, ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போது காலேஜில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. எப்படின்னாக்கா ஃபுட்பால் மேட்ச் தான் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜேகேக்கும் இந்த பர்சனுக்கு ஆப்போனன்ட் டீமுக்கும் ஜேகே பர்சன் பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த பையனும் ஜேகே வந்து கொஞ்சம் கூட குறைஞ்சவங்கள 2 பேரும் அட்டாக் பண்ணிடுறாங்க. 2 பேருக்கும் காலேஜோட சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா 2 பேரும் சொல்லிப்பாங்க ரைவலாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு எனக்கு அதுக்கு எதிர்த்து எனிமிஸாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரைவல் தாண்டி எனிமிஸாக இருக்கிறாங்க. எனக்கு ஜேகேக்கு வந்து பர்சன் பிடிக்காது, ஜேகே அந்த பர்சனுக்கு ஜேகே மேலே போகிறாங்க. 2 பேரும் அடிச்சிருந்து படிப்பாங்க. ஸ்போர்ட்ஸை விளையாட முடியாமல் இப்போ ஸ்போர்ட்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க காலேஜில். இப்போ ஜேகே என்னக்கா இப்போ சஸ்பெண்ட் ஆகிட்டு வீட்டில் தான் இருக்காரு. ஜிம் பார்த்துருக்காங்க, ஜிம் பார்க்குறாங்க. இவனுக்கு வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல. கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நல்லா பார்த்துக்க மாட்டான். அது ஜிம் நினைக்கிறாங்க, வேண்டாம் ஜேகே எனக்கு வேணும் சொல்லி ஜிம் இருந்தாக்கா அப்படின்னு சொல்லி ஹைட் பண்ணுறாரு, வேண்டாம் சொல்லிட்டு ஜேகே ட்ரை பண்ணுறாங்க பேசுறதுக்கான. ஜிம் பேச மாட்டேங்கிறாங்க. ஜேகே பார்க்க என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்க சொல்லிட்டாங்க. ஜேகே எப்படி இருந்தாலுமே எப்பவும் போல ஜிம்கிட்ட அவருக்கு தனியாக இருக்கும்போது கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறதுலாம் பண்ணுறாரு. ஜிம் பேச கண்டுக்கவே இல்லை. நீ ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஜிம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது ஒரு அந்த வார்த்தைக்காக ஜேகே வந்து ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டேஸ் போயிட்டே இருக்குது. ஜேகே ரொம்ப அழகாக படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா படிக்கிறாரு, ஸ்டடீஸ்னால் அவ்வளோ அழகாக படிப்பார். ஆனால் மற்ற டைம் எல்லாமே அப்படி தான் இருக்காரு. இப்படினாக்கா ஸ்டில் ட்ரிங்க் பண்ணுவார், ஸ்டில் ஸ்மோக் பண்ணுறாரு. 1 எல்லாம் இவங்க எல்லாம் மொத்தமாக ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க வீட்டு ரொம்ப நாய்ஸஸாக இருக்குது, ரொம்ப சத்தமாக இருக்குது. இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா ரொம்ப குடிச்சாங்களோ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, மேபி இருக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்ல இந்த பக்கம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா சண்டேலாம் ட்ரிங்க் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஜிம் ஜேகே கூப்பினாக்கா சஸ்பெண்ட்லாம் நம்ம கேன்சல் ஆகிட்டு இப்போ ஒரு காலேஜ் அகைன் வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் கேபின் கூட உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்க இருக்காங்க உட்காந்துருக்காரு. சரி கேட்குறாங்க, என்கிட்ட சரி பேச மாட்டேன். ஜே கேட்குறாங்க, ஜிம் பார்க்குறவங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது, என்கிட்ட பேச உனக்கு எதுவுமே இல்லையா? ஜெகி கேட்குறாங்க, எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை, சரியா அங்கே போறியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறது என்ன வச்சுரமா கோமா நேற்று ட்ரிங்க் பண்ணுற கோமா உனக்கு. ஜெகி கேட்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, நீ ட்ரிங்க் பண்ணு, ஸ்மோக் பண்ணு, ஃபைட் பண்ணு, ஃப்ளட் பண்ணு, என்னென்ன பண்ணு, எனக்கு என்ன? ஜிம் கேட்குறாங்க, ஏன்டா அப்படி பேசுகிற, உண்மையாக சொல்கிறா, இதெல்லாம் பண்ணாத பண்ணு சொல்லிட்டு நான் ஏன் உனக்கு சொல்லணும்? ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, பாடா என் ஃபியூச்சர் எப்படி தானே என் ஒய்ஃப் இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் ஒய்ஃப் நான் லவ் பண்ணுற சொன்னா. ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறவங்க மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணுற சொன்னா கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, லவ் பண்ணுறதை நீ சொன்னால் தெரிஞ்சுக்கணும் சரியா, உன் கண்ணில் பார்த்தாலே நான் சொல்லுவேன் உன்னை என் மேலே எந்த லவ் பண்ணுறது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஐஸை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. சொல்லு, உனக்கு என் டச்சஸ் பிடிக்காது, இல்லை நான் பேச பிடிக்காது, நான் பண்ணுற கொஞ்சம் பிடிக்காது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று பிடிக்காத சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, பிடிக்காதா கிட்ட வராங்க, இங்கே பாரு சொல்கிறாங்க. பிடிக்காதா ஜெகி கிட்ட வராங்க, எட்ட போச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, பாரு சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, என்ன நம்பி வாடா, பத்திரம் பார்த்துப்போம் ஓகேவா. ஜெகி சொல்கிறாங்க, நீங்கள் பிளைண்டில் போகக்கூடாது ஓகேவா, பத்திரம் பார்த்துப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற எப்படி பார்த்துப்பா கேட்குறாங்க. ஏன்டா என்கிட்ட என்ன இல்லை, எல்லாமே இருக்குது சரியா, என்கிட்ட மணி இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, என் அக்கா பிஸ்னஸ் மேன் ஓகேவா, எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது ஓகேவா, நல்லா பார்த்துப்போம். ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் ஜெகி ஒரு மாதிரி பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஜெகி பார்க்குறாங்க, எதுக்கு சிரிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. உன்ட்ட எல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குது சரியா சொல்கிறாங்க. நீ பயப்படாத ஓகே. ஜெகி நினைக்கிறாங்க, ஜிம் கிளாஸ் சொல்லிட்டு நான் பத்திரம் பார்த்துப்போம் ஓகே, உனக்கு எல்லாமே நான் பண்ணுவேன், ஜஸ்ட் நம்பி வந்தால் மட்டும் போதும் ஓகேவா, நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்புறம் சொல்லிட்டு ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்புறம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் ஜாலியாக அப்புறம் பேபிஸ் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு தான் லைஃபா ஜெகி கேட்குறது. ஜிம் கேட்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெகி பார்க்குறாங்க, பார்த்துட்டு நான் அவன் லவ் பண்ணல சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகி பார்க்குறது என்ன சொல்கிறேன், அவன் லவ் பண்ணவே இல்லை, நான் ஜஸ்ட் எனக்கு நீ கோவம் இல்லை ஓகேவா, அதனால தான் நான் அந்த மாதிரி நடந்துக்க சொல்கிறாங்க. எப்படி நீ ஒன்றே என்கிட்ட கொடுக்குற, அதுக்கு ஜஸ்ட் கோவத்தை அப்படி பண்ணுவாங்களா யாராவது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் நான் கோவத்தை அந்த ஓகேவா, அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, ஜிம் போய் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லி ஓகே நான் மாற்றிக்கிறாங்க, நான் அந்த மாதிரி பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாரு ஜெகி ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் உன்னை லவ் பண்ண எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன், பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு ஒன்றே என்னை கண்ட்ரோல் பண்ணி மாட்டா சொல்கிறாங்க. என்ன கண்ட்ரோல் சொல்கிறாங்க, கோவத்தை சொல்கிறேன் ஓகே, உனக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல. அன்றைக்கி அந்த மேட்ச் நீ அழகாக ப்ளே பண்ணியிருந்தாக்கா இந்த காலேஜ்க்கு நீ ஒரு கப் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஓகே, கப் வின் பண்ணி கொடுத்துருக்கலாம், அதுவும் சாம்பியன்ஷிப்போட நீ வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ வந்துட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த அவன் தான் அப்படி இருக்கனாக்கா நீ கொஞ்சம் பிரில்லியண்டாக மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அவனை எப்படி கோவப்பட்டு ட்ரிகர் பண்ணானோ அதே மாதிரி நீ வந்துட்டு ட்ரிகர் ஆகிட்ட. ஏன்னா உனக்கு யோசிக்க தெரியல, உனக்கு பொறுமை இல்லை சரியா, ஒரு பர்சனில் உனக்கு கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஜிம் சொல்கிறாங்க. செக் பண்ணு சொல்லிட்டு ஆமாம் கண்டிப்பாக ஒரு பர்சன் ஹேண்டில் பண்ணிக்க முடியாது, நீ ஜஸ்ட் அடிக்கிற, ஃப்ளட் பண்ணுற, ட்ரிங்க் பண்ணுற, ஸ்மோக் பண்ணுற, என்ன பண்ணிக்க ஓகேவா, என் லைஃப் விட்டு போயிடும் சரியா, என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணது. உனக்கு இன்னும் ஒரு 3 மந்த்தாக காலேஜ் ஓகே, 3 மந்த் காலேஜ் இல்லைனா அப்படியே படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் எடுத்து போயிட்டே இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. செக் பார்க்கணும் அப்புறம் ரிலேஷன்ஷிப்பாக சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. செக் பார்க்க நான் லவ் பண்ணுறேன் நீ இருக்க முடியாதுடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு நான் லவ் பண்ணவே சரியா சொல்கிறாங்க. ஜிம் போய் சொல்கிறேன், உனக்கு என்ன நாளைக்கு அவனை அடிச்சு தான் பிரச்சனை சரி ஓகே, நான் ஏன் அடிச்சு சரி ஓகே, நான் ஆப்பரண்ட்டாக அடிச்சுக்க கூடாது ஓகே, நான் அடிக்க மாட்டேன், நான் வந்துட்டு மேட்சோட ப்ளே பண்ணல ஓகே, அதனால் படிக்கிறேன் ஓகே, ஸ்மோக் பண்ணக்கூடாது பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண சொல்லாமல் ட்ரிங்க் பண்ணக்கூடாது பண்ண மாட்டேன் ஓகே. சரி என்ன பண்ணால் என் கூட இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ எதுவும் பண்ண தேவை ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, பாரு ஜிம் சொல்கிறாங்க, நீ டிஸ்டர்ப் பண்ண மட்டும் தான் போதும், கிட்ட போ. ஜிம் புஷ் பண்ணி விட்டுறாங்க. ஜெகி ரொம்ப கஷ்டமாக ஜிம்முக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிம் ஜெகி ஒரு தள்ளி போகிறாங்க. ஜெகி இப்போ ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது மாதிரி எடுக்க ட்ரை பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக அப்படியே ஹக் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணல. ஜிம் வந்து ஆளோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் 1 பாயிண்ட் தான்டா நம்ம ஜெகி வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருக்காரு, இன்றைக்கி என்ன ஊருக்கு போயிருக்காங்க அம்மாவை பார்க்குறதுக்காக,
ஜிம் தான் அவங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜெக்கி உள்ள வராங்க. அவ்வளோ வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஜெக்கி டோர் லாக் பண்ணி ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஜிம் கிட்ட ஜெக்கி கிட்ட வராங்க. அப்போ கிட்ட வந்து ஜிம்மில் லேப் வந்து ஹெட் வச்சு படுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன்டா ஏன் பேச மாட்டேறா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கல சொல்கிறாங்க. அதுவும் ஏன் பிடிக்கலன்னா ஜெக்கி கேட்குறாங்க. உங்கள் பேர் சொல்கிறாங்க பிடிக்கிறேன்னா ஸ்மோக் பண்ணுறேன்னா சொல்லு ஜெக்கி பண்ணாத சொல்லுடா கேட்குறேன் சொல்கிறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் சொல்லி கேட்காம இருப்பேன். சரி சொல்லுங்க எனக்கு பொண்டாட்டி இல்லையா ஜெக்கி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு பொண்டாட்டி நான் சொன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்க நான் தான் சொல்லுவேன் நீ பொண்டாட்டி நம்ம புருஷன் இல்லையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அவனை அப்படி தான் பார்க்குறேன் ஓகேவா என்கிட்ட பேசு ஜெக்கி சொல்கிறாங்க. நான் ஜிம் பார்க்க நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் சொல்கிறாங்க. ப்ளீஸ் பேசு ஏதாவது சொன்னால் தான் தெரியும் எனக்கு என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் எப்படி தெரியும் எதாவது சொல்லுடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு லவ்யூடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க லவ்யூ ஜெக்கி இப்போ ஜிம் லிஃப்ட்டில் பெக் பண்ணுறாங்க. எனக்கு அவர் உட்காந்து ஜிம் லிஃப்ட்டில் பெக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பார்க்க பிடிச்சி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. எனக்கு ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுறா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ண தெரியுமா எனக்கு எப்படி பேச மாட்டேறியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா பேசுடா ஜெக்கி சொல்கிறாங்க. நான் அவன்கிட்ட வந்து கேட்டேன் நீ அதெல்லாம் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் கிஸ் பண்ணேன் நான் அவன்கிட்ட கிஸ் பண்ண நீ தானே இப்போ அப்ரோச் பண்ணேன் நான் அந்த மாதிரி எடுத்துக்கு நினைக்கிறேன் ஜஸ்ட் கிஸ் பண்ணிட்டு லவ் கன்ஃபியூஸ் பண்ணி தான் நான் வந்தேன் நீ தான் இன்னும் பண்ண ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் தானே எனக்கு நம்மளுக்கு தான் சந்தோஷம் எடுத்துக்கிட்டேன் மற்றபடி தப்பாக நினச்சினா இல்லை தெரியுமா நீ எதுவும் வேறு தப்பாக புரிஞ்சுக்கிட்டா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. பாரு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சரியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்களுக்கு இப்போ என்ன வேணும் சொல்கிறாங்க. நீ சொல்லி ஏன்ட்டு பேச மாட்டேன் என்ன பண்ணுறே பேசுவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன சொல்லி பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி என்ன சொல்லி பண்ணுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் சரி ஓகே என்ன என்னோட மூவ் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் முடியாது ஓகேவா என்ன சொல்லி பண்ணுறேன் அப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்ல பண்ணுற ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ லவ் பண்ணுறல வந்துட்டு நீ என்ன எதுவும் சரி பார்த்து பாசு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நீ படிச்சுட்டு இருக்க நீ படிச்சு முடிச்சிடா ஒரு 3 மந்த்ஸ் முடிச்சுட்டு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் இப்படி பார்த்து கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னோட அப்பாட்ட எல்லாமே இருக்குல்ல சொல்கிறாங்க. எனக்கு என் அப்பாட்ட எல்லாமே சரியா கார் இருக்குது மணி இருக்குது வீட்டு இருக்குது எல்லாமே சரியா என் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் ஓகேவா நான் சொன்னேன் என்ன பண்ணுவார் சரியா சொல்கிறேன். எனக்கு அண்ணா இருக்காங்க என் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஓகே மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க ஓகே நான் மட்டும்தான் ஓகேவா நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம் எனக்கு நினச்சா எல்லாமே வாங்கி தருவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன்னோட அப்பாவோட மணிலே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நீ எப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணணும் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸோ உன்னோட அப்பா ரிச்சா இருக்காரு அதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம் என் அப்பாட்ட மணி இருக்குது அப்படின்னு எனக்கு கவலை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுவும் லைஃப்பில் கவலை இல்லாமல் இருக்கா சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு நம்பி ஒரு பர்சன் வருவாங்க சொல்கிறாங்க. என்கிட்ட மணி இருக்குது அப்போ இருக்கும்போது என்கிட்ட வரதுக்கு என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. ஜிம் பார்க்க ஏஞ்சி போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜெக்கி பார்க்க என்ன சொல்கிறாங்க ஏஞ்சி போக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காரு ஏஞ்சி போக மாட்டாங்க. ஜிம் வெளில வந்துட்டு பெக்கான்னு சொல்கிறாங்க. பெக்கின்னு பார்க்குறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் தான் கூப்பிட்டு வீட்டில் இருக்கும்போது உங்கள் வாயை சொல்லி கூப்பிட்றாங்க. பெக்கன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ பெக்கன் பார்க்க இவன் பண்ணுறான் சொல்ல பிடிச்சி அவங்க வீட்டு கொண்டாடும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன். எனக்கு ஜெக்கி வந்து ஜிம்மில் லவ் பண்ணுறா சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது எனக்கு யாருக்கும் தெரியாது ஏன்னா ஜிம் தான் லவ் பண்ணல இல்லையா அது சொல்ல முடியல. அப்போ இப்போ ஜெக்கி நம்ம வேகன் கூட்டிகிட்டு போயிறாங்க. விட்றா சொல்கிறாங்க. பாடா எங்கே போயிருக்கு அவர் வீட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிறாங்க. இப்போ ஜிம் டெவலப் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. எப்படி பேசுகிறான் பார்த்தியா அவனுக்கு எந்த ஒரு எய்மே இல்லை ஒரு ஆம்பிஷன் இல்லாமல் இருக்கான். ஜிம்முக்கு அமைதியாக இருக்காங்க. இவன் எனக்கு லவ் இருக்கா நான் இவன் நான் சொல்ல மாட்டேன் ஓகே எனக்கு நம்பிக்கை இல்லை லவ் நம்பிட்டு போகுது ஒரு பாசம் எல்லாமே இருக்கணும் ட்ரஸ்ட் இருக்கணும் அப்புறம் ஒரு கேபிள் இருக்கணும் நம்ம அவங்க கூட இருக்கணும் அக்கா ஜிம் அவங்க படுத்துறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜெக்கிக்கு நல்லா ஹெட் பெயின் இப்போ கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. ஜெக்கி அந்த ஜிம்மில் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் எடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆமாம் அவங்களுக்கு. இப்போ ஜிம்மில் எடுத்துட்டு இருக்காங்க எதாவது நோட் பண்ணுறாரு. ஜெக்கி பார்த்தா அந்த நைட்டு பிடிச்சது ஹேங் ஓவர்லேயே இருக்காரு அவர். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியை சொல்லி கூப்பிட்றாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஜெக்கி ஜிம் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாம் பார்த்து பயந்து தர்றாங்க. ஜிம்மில் வாய்ஸை பார்த்து பொறுமை ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன நான் இப்போ என்ன சம் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டு மாதிரி பயங்கர ஹேங் ஓவர் ஆள் முடியவே இல்லை அது சொல்கிறாங்க. கெட் அவுட் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கெட் அவுட் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. சார் அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னையும் கூட போறியா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அது சார் கெட் அவுட் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்து டக்கு விட போயிட்டாங்க. காய் விட அமைதியாக உட்காந்துருங்க. என்னாச்சு இன்னைக்கு ஏன் ஜிம் இவ்வளோ இதாக ஹாஷாக கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாரு. இப்போலாம் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் சம்ம முடிச்சுட்டு வெளில வராங்க. வெளில வந்து பார்க்குறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. கம் டு பை கேபின் சொல்லி ஜிம் போகிறாங்க. இப்போ ஜெக்கி கிட்ட வராங்க. இப்போ ஜெக்கி கேபின் வந்து ஜிம் டெவலப் பண்ணுறாங்க. இங்கே பாரு என்ன நினச்சிருக்கோமா சார் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன் நீ கத்துறா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் கிளாஸ் வந்து இப்படி தான் இருப்பியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க குடிச்சிட்டு வந்துருக்க ஹேங் அவுட் தானே சொல்கிறாங்க. நேற்று நைட்டு குடிச்சது ஹேங் அவுட் போகவில்லை ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என் கிளாஸில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி உட்காந்து ப்ராமிஸாக வந்துட்டு பார்த்துட்டு மாட்டேன் க்ளோஸில் இருந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன் நான் வந்து பிரின்சிபல் சார்ட்டு சொல்லிடுவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ஜெக் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ ஜெக்கி டக்குன்னு ஜிம்மில் எடுத்து அப்படி லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி எக்ஸ் பண்ண அனுப்புகிறாங்க.
என்ன கோவமா இருக்கியா நான் ஜெக்கி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அவங்க நைட் இவர் பேசினது ஞாபகம் இல்லை. இப்போ ஜெக்கி ஜிம்மில் தீபா கிஸ் பண்ணுறாங்க. அங்கே பாரு நான் சொல்கிறது கேள்விக்கு என்ன பண்ண ஜெக்கி தப்புன்னா திட்டுடாம். நான் தனியாக கூட திட்டு சண்டை போட அடி திட்டுக்கோ என்ன பண்ணிக்க ஓகேவா. எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை நான் கற்றுட்டு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா. எப்படி கற்றுறேன் என்னாச்சு ஜெக்கிக்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாரு என் வீட்டே சொல்கிறாங்க. பொண்டாட்டி சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு கூப்பிடுறது ஜிம் பண்ண சொல்லிட்டு லவ் யூ டி ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி கெட்டு போக சொல்கிறாங்க. லவ் யூ டி தங்கம்ல பாரு என்கிட்ட பேசினது ஹாப்பியாக இருக்கும். நீ பேச மாட்டேன் ட்ரிங்க் பண்ண ஓகே அவனை எதுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு பேச வந்தேன். நீ என்ன பண்ணி தெரியாது ஞாபகம் கூட தெரியுமா ஒரு மாதிரி ஹேங் ஓவராக இருக்குது ஹெட் பெயினாக இருக்குது தெரியுமா. இதில் கத்துற வெளியே நிற்க வச்சுட்டு தெரியுமா. ஏன் ஜெக்கி கேட்குறாங்க போமா இவங்களா ஜெக்கி கேட்குறாங்க ஜிம் அம்மே இருக்காங்க பாரு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் அவனை ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் அம்மே இருக்காங்க லவ் யூ ஜெக்கி போய் ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் எவ்வளோ கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூடா ஜெக்கி லவ்னு சொல்லிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி மெல்டர் ஆகிட்டாரு. அவராலே வந்துருக்குனாக்கா அந்த கிஸ் வந்துட்டு பிரேக் பண்ண முடியல. அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. பேக் கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க பொண்டாட்டி சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ எல்லாமே இருக்க முடியாது டி ஓகேவா புரிஞ்சுக்கோ ஏன்னா தப்புன்னா சொல்லு சரியா அப்படி பண்ணுறேன் பிடிக்கல அப்படின்னு சொல்லு சரியா கேட்டுக்கிறாங்க ஓகேவா. அதை தாண்டி எதுவும் விட்டு போக நினைக்காது ஓகேவா. சத்தியமாக நம்ம இருக்க முடியாது ஓகேவா. நான் ரொம்ப பேச லவ் பண்ணுறேன் ஓகே என்ன சொல்லி கேட்குறேன் சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ரொம்ப அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி வந்து பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ டி ஜெக்கி சொல்கிறாங்க அந்த லவ் யூ அந்த வார்த்தை மட்டும் சொல்ல மற்றபடி அவர் கூட இருக்கார். இப்போது ஜெக்கி ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்கார். எனக்கு அவர் கொஞ்சம் டஃப்பானா ஜிம்முக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு பெயினாக சொல்லி ஸ்டாப் பண்ணி தான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சென்ஸ் சொல்லிட்டு உனக்கு வந்து ஹார்ட் ஆகும் ஓகேவா. எனக்கு ஒரு குழந்த மாதிரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கியை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் ரொம்ப ஹைட்டில் அப்படியே கை வைக்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப டீப்பாக ஒரு மாதிரி அவங்க இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்துலாம் போயிருக்கோம். இப்போ அந்த இதெல்லாம் இந்த செக்ஷனை முடிஞ்சதுக்கப்புறம் ஜெக்கி அவர் ஜஸ்ட்டில் படுக்க வச்சிருக்காரு அந்த சோஃபாலேயே அந்த கேபின்லேயே இப்போ அப்படி படுத்துருக்காங்க. ஒரு மாதிரி இருக்காங்க. ஜெக்கி எப்படி ஜிம்மில் ஹேர் ரப் பண்ணி விடுறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறேன் என்னாச்சு சொன்னாலும் தெரியும் ஜெக்கி கிட்ட சொல்லு ஓகேவா. உனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி ஹார்ட்டாக என்கிட்ட சொல்லி ஓகே நான் பண்ணுறேன் உனக்கு என்ன பண்ணுவேன் ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லி பண்ணுவேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவேன் நீ சொல்லுதுன்ட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி லவ் பண்ணுறியா அதுக்கு சொல்லி எனக்கு லவ் பண்ணுறேன்னு தெரியும் அது சொல்ல என்கிட்ட சொன்னதானே எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல ஜெக்கி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ லவ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இதுக்கு நான் ஆன்சர் பண்ணாக்கா நீ 3 மந்த் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. 3 மந்த் சொல்கிறாங்க ஆமாம் 3 மந்த் வெயிட் பண்ண மட்டும் 3 மந்த் ஜிம் பண்ணக்கூடாது அப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாது எந்த ஒரு பொண்ணு ஃப்ளட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் ஃப்ளட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆச்சு ஜெக்கி சொல்கிறாங்க சரி எனக்கு தெரியும் ஃப்ளட் பண்ணக்கூடாது அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டீம் போகக்கூடாது சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போகக்கூடாது ஆமாம் ஸ்போர்ட்ஸில் இப்போ சஸ்பெண்ட் ஆகிடுந்தியோ இதுக்கப்புறமே போகக்கூடாது நீ உங்களை ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்போர்ட்ஸில் போகக்கூடாது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கரியராக கேட்குறாங்க இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சரி ஓகே ஜெக்கி வந்துட்டு போக மாட்டேன் வேறு சொல்கிறாங்க. நீ 3 மந்த் வரைக்கும் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண ஓகே நல்லா படிக்கணும் ஓகே யார்ட்டும் ஃபைட் பண்ணக்கூடாது உங்கள் கோவத்தை கன்ட்ரோல் பண்ணணும் ஓகேவா. ஜெக்கி சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க ஓகே அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நிறைய கண்டிஷன் போடுறாங்க. ஜெயிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க. 3 மந்த் ஆஃப் நீ கிராஜுவேட்டை முடிச்சக்கப்புறம் வந்து பார்க்கணும் ஓகேவா. அப்புறம் வந்துட்டு நான் இதுக்கான ஆன்சர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் சரி ஓகே என்ன எப்படி மேரேஜ்க்கு தான் பேசுவானா இருக்கும் சொல்லிட்டு அப்படி நினைக்கிறாரு. இப்போ ஜெக்கி பார்க்கணும் சரி ஓகே நம்மகிட்ட எல்லாமே இருக்குது அப்பா நம்ம ரிச்சான ஃபேமிலி நம்மகிட்ட நம்ம அண்ணன் செட்டில் ஆகிட்டாங்க நம்ம ஃபேமிலி செட்டிலான ஃபேமிலி தான் நம்மகிட்ட என்ன இல்லை நம்ம ஜிம்மி மேட்ச் பண்ணிட்டு அப்பா மட்டும் சொன்னால அப்பா அம்மா ஓகே தான் சொல்ல போகிறாங்க சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே நெஞ்சு கிளாஸ் போக சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க உனக்கு ஓகே வா சொல்லிட்டாங்க. எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் போகணும்னு சொல்லிட்டு எப்படி போவேன் கால் ஒன்று பெயினாக இருக்கலாம் லெக் பெயினாக இருக்குமே ஜெக்கி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க இல்லை சார் ஜெக்கி போய்ட்டு ஜிம்மில் லெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அங்கே பாரு சொல்கிறாங்க. உனக்கு லெக்கில் கஷ்டமாக இருக்கும் பெயினாக இருக்கும் வீட்டுக்கு போமா கேட்குறாங்க. இல்லை வேணாம் சொல்லிட்டாங்க வா ஃபங்க்ஷன் போட்டு வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி போய் ஜிம் பார்க்குறாங்க இல்லை வேணும் இப்போ கிளாஸ் ஓகே நான் கிளாஸ் எடுத்தேன் அவங்க ஜெக்கி சொல்லிட்டு ஜிம்மு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஓகே ஜிம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு இப்போ வெளில வராங்க. ஜெக்கி ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸாக போட்டு வருவாங்க. ஜெக்கி ஜிம்மில் ஃபுல்லாக அப்படி இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்திருக்காங்க அதனால ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணி சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு ஹாப்பி ஓகேவா உனக்காக நான் இருக்கேன் ஓகே எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஓகேவா நீ என்ன சொல்லி கேட்பான். ஜெக்கி சொல்லிட்டு இப்போ அழகாக ட்ரெஸ்ஸில் போட்டுவிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க கிளாஸ் போவா சொல்கிறாங்க. ஜெக்கி தான் காய்ச்சி கொடுத்துரு ஃபேஸில் வெயிட் பண்ணி விடுறாங்க. லிப்ஸ்லாம் அழகாக ஒரு அழகாக நிப்பா முடிச்சிருப்பாரு போட்டு விடுறாரு வெயிட் பண்ணி விடுறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க ரொம்ப கேரிங்காக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க நான் போவா ஜிம் கேட்குறாங்க சரி ஓகே போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜெக்கி கிளாஸ் ரூம் வராங்க. இப்போ காய் பார்க்குறாங்க டே எங்கே தானே போகிற நீ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஸ்மோக் பண்ண போகலாம் சொல்கிறாங்க. இல்லையே பார்த்தா தெரிய சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மு ஜெக்கி லிப்ஸை பைக் பண்ணியிருப்பாங்க லைட்டாக அந்த மாதிரி சொல்லலாம் இருக்குது லிப்ஸ் வந்துட்டு இப்போ பைக்கன் பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து சொல்லலாம் இருக்குது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நானே பைக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்ன நீயே பைக் பண்ணிட்டே சொல்கிறாங்க. தெரியாமல் நான் பைக் பண்ணிட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. இவன் வேலை பார்க்குறேன் என்ன ஜெக்கியோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு சொல்லிட்டு இப்போ எழுந்தடா நம்ம இன்னும் வராங்க. இப்போ இன்னும் நம்ம ஜிம்முக்கு காரில் போகிறான்னு வராங்க. அப்புறம் காய் பார்க்குறாங்க இன்னும் சொல்லியே சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காரில் வரவா சொல்கிறாங்க. ஏன்டான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பைக்கில் போக முடியாது சொல்லியே சொல்கிறாங்க.
அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க, ஏழா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அடிப்பட்டு ஹிப் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கேட்குறாங்க. இப்போ காய் சொல்கிறாங்க கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க. அச்சோ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சமா இருந்துச்சு சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க சிரிக்கிறாங்க. ஒன்றில் காய் தேவை கீழே விழுந்துருப்பாரு, வரைக்கும் விழுந்துருப்பாரு. இப்போ ரெஸ்ட் ரூமில் அப்போ வந்து லைட்டாக ஜஸ்ட் கீழே விழுந்துருப்பாரு. அவருக்கு வந்து லைட்டாக ஹிப் அடிப்பட்டுச்சு. அவருக்கு பைக்கில் உட்கார கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் காரில் வரவா சொல்லிட்டாங்க. வா இதில் போய் இருக்குது அடிப்பட்டுன்னு சொல்கிறேன். இப்போ காய் என்ன பார்க்குறாங்க. இப்போ உட்காந்து சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கொஞ்சம் பைக்கில் கூட்டு ரொம்ப ஆசை. அதனால பார்த்துருக்காங்க. ஜிம் வந்து கேப் பண்ணல, அவர் கூட்டு போயிடாரு. இப்போ ஜேகே சார் விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம காய் ஜேகேவும் வந்துட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. போலாமா சொல்லிட்டு என்ன பார்க்குறாங்க. காய் இப்போ எப்படி வர கேட்குறாங்க. நம்ம இன்னைக்கு கார்லேயே வரவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்போ நானும் ஒரு சொல்லி நீ ஒரு சொல்லிட்டாங்க. ஆமாம் சரி ஓகே வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேக்கான மேக்கும் மட்டும் பைக்கில் வராங்க. நம்ம இவங்க 4 பேர் காரில் வராங்க. அப்போ இன்னும் காய் இருப்பாங்க. நான் மட்டும் உட்காரவா சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி உட்காந்து போக சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் நம்ம காய் மட்டும் உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிம்மு பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேகே ஜிம்மு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜேகே எப்படி ஹேண்ட் வச்சுங்களா ஜிம்முக்கு ஹேண்ட் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி திரும்பிக்கிறாரு. ஹேண்டுக்கு அவ்வளோ ஹாப்பி சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே இன்னும் க்ளோஸாக இருக்கிறாங்க ஜிம் கிட்ட. இப்போ காய் பார்த்துட்டு அடப்பா இப்படி போயிட்டு கடை நான் அப்படியே டவுட் போட்டாங்க. எனக்கு டவுட் இருந்துச்சுடா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி ஜேகே பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே தான் ஜிம் க்ளோஸ் ஆகிட்டு உட்காருக்கிறாங்க. ஜிம் ஆட்டோமேட்டிக்காக ஜேக்கோட சொல்கிறது ஹெட்டை சாச்சிக்கிறாங்க. இப்போ இன்னும் இதை பார்க்கவே இல்லை. நம்ம காயுமே அவங்க பார்க்கக்கூடாதுக்காக அவங்க டிஸ்டர்ப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் பேசிட்டே இருந்திருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் ஜேக்கோட ஷோல்டர் சாஞ்சிருக்காங்க. ஜேக்கே ரொம்ப ஹாப்பி அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வீட்டுக்கு நம்ம காலேஜ் பண்ணிட்டாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவரும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு ஒரு லைப்ரரியில். இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கே பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்து என்ன பண்ணுறாரு பார்த்து தெரியல பேக் பண்ணியிருக்கா. ஜேக்கே ஜிம் பார்க்குறாங்க. அதனால தெரியுது ஓகேவா. ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைடராக பார்த்துட்டு போகிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க யாரும் பார்க்க மாட்டாங்கடா. ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பொண்டாட்டி சொல்கிறாங்க லவ்யூடி சரின்னு சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. நீ இருக்கி இங்கே பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க ப்ளீஸ் ஒரு கிஸ் மட்டும் கொடுத்து ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு அடிப்போம் போயிடு ஜிம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜல்லால கிஸ் கொடு ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு பார்த்துருவோம் இல்லை யாரும் பார்க்க மாட்டாங்க. பாரு நம்ம இருக்குது லாஸ்ட்டில் இருக்கும் ஓகேவா கிஸ் கொடு ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு திருத்தவே முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ப்ளீஸ்டா ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேக்கே அதே பேஷண்ட்டாக கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஜேக்கே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. எப்படா சொல்லுன்றப்ப ஜேக்கே பார்க்குறாங்க. போடா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. சரி போயிட்டு வருவா ஜேக்கே சொல்கிறாங்க. போன்னு சொன்னேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. சரி ஓகே பாய் அப்படி ஜேக்கே ஓடி போயிடுறாங்க. இப்படி அவருக்கு எப்படா ரிவார்டு வந்து ஓடி போய் கேட்டுருப்பாரு. இப்போ இப்போ ஜிம் தானே டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு மாடல் எக்ஸாம் வச்சுருக்காங்க. இப்போ ஜேக்கே எழுதிட்டுருக்காங்க. ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. எழுதுன்னு ஜிம்மு கல்யாணம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கே அழகாக பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ மறைக்கிறார் ஜேக்கே. ஜிம் வந்து ஜேக்கே பார்க்குறாங்க. இன்னும் அப்படி பாயிண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஜிம் ஜேக்கே தான் லாஸ்ட் பிளேஸில் உட்காந்துருக்காரு. இப்போ தான் எழுதிருக்காங்க ஹெட் டவுன் பண்ணிட்டு. எனக்கு தான் அவங்களும் பிஸியாக எழுதிருக்காங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல டவுட்டே சொல்கிறாங்க. ஜேக்கே ஜிம் பார்க்குற என்ன டவுட்டு கேட்குறாங்க. கிட்ட வராங்க. இப்போ ஜிம் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பாருங்க. ஜேக்கே அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யாருமே பார்க்கவே இல்லை. இப்போ காய் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் மட்டும் பார்த்துட்டாரு. என்ன பண்ணுறான் பாரு சொல்லிட்டு அப்படியே கேஷாக திரும்பிடுறாங்க. பேக்கன் பார்க்குறா தெரியுது திரும்பி பார்த்துட்டு உனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ் முன்னாடி தெரியும் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுதானே இருக்க ஆரம்பிச்சிக்கல. இப்போ நம்ம ஜேக்கே ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் ரூம்லேயே டெஸ்ட் நடந்துருக்குமே கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிம் இப்போ கிஸ் பிரேக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் பார்க்குறாங்க. ஜேக்கே தான் தேங்க்யூ ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எழுத அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எழுதிருக்காங்க. ஜேக்கே எழுதிருக்காங்க. ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி அடிக்டாக இருக்கு அவர்கிட்ட. ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. இடையே ட்ரிங்க் பண்ணுறதில்ல ஸ்மோக் பண்ணுறதில்ல யாரும் ஃபைட் பண்ணுறதில்ல ரொம்ப சமத்தாக இருக்காரு. ஜிம் ஜேக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேக்கே ஜிம் பார்க்குறாங்க. இன்னசென்ட் ஒய்ஃப் ஃபீச்சர் ஜேக்கே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து அமைதியாக இருக்கேன். எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டு அப்படி பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனல் அந்த டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். இப்போ ஜேகே கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் டெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பார்க்கட்டே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வாடா மூவி போகலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு சண்டே தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம் என்ன கிளம்புறாங்க. இப்போ வேகன் பார்க்குற எங்கே போய் மூவி போகிறோம் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குற நம்ம தான் மச்சான் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. வாங்க நாங்களும் வர சொல்லிட்டு நீங்களும் வரீங்களா. நாங்களும் வர சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்கட்டே நாங்கள் ப்ரைவஸாக போகிற சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரைவசி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ப்ரைவசி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சரி சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு ஒன்றாவது பாருங்க. இப்போ ஜிம் ஜேகே எல்லாம் போயிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. என்னட்டு கேட்குறாங்க காய் வந்துட்டு என்னமோ நம்ம பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாங்க. ஏன் பக்கத்தில் எதுக்கு நான் சொல்கிறேன். நம்ம பக்கத்தில் உட்காந்து எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. வணக்கம் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஹாரர் மூவிடா ஓகே சார் சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. பார்த்தா பெரிய நல்லா போர்டாக இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கு பயப்படுவேன். நீ கேட்குறாங்க நான் பயப்படுடா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ என்ன உட்காந்துருக்காங்க. என்ன பக்கத்து இந்த பக்கம் ஜிம் இந்த பக்கம் நம்ம ஜேகே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்கான நம்ம மேக்க உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ஜேகே அப்படி ஒரு ஹேண்டு ஜிம்மில் ஹிப் கிட்ட வச்சிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே என்ன ஜிம்மில் ஹேண்ட் வச்சு சும்மாவே இல்லை ஜிம்மில் ஹிப்பில் கை வச்சு ரப் பண்ணுறோம் தைரியத்தில் கை வைக்கிறோம் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க பொறுக்கி கோவம் ஜிம் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ப்ளீஸ் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அட்டிக்கும் கையடுறா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு கேட்க தேவையில்லை. ஜிம் பார்க்க ஜோ பாவட்டு என்ன பண்ணுறான் பாரு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் வச்சு இந்த மாதிரி கை வச்சு ரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னமோ சொல்கிறாங்க. இன்னும் நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டா சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. ஜிம் வச்சு போகிறாங்க. இப்போ ஜிம் போனதுமே நம்ம இன்னும் ஜேகே போகிறாங்க. இவன் எங்கே போகிறான் சொல்லி என்ன கேட்குறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் வந்து போவான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் ஓகே சொல்லிட்டுறாங்க. இது பக்கம் ஜிம் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ஜேகே அப்படியே டோர் லாக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணிட்டு நீ ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்கணும் அது வாசலாக சொல்கிறாங்க. சாட்டர்டே சண்டே வேறு கஷ்டமாக இருக்குல்ல, அவனை டச் பண்ண முடியல, அவன் பார்க்க முடியலையா, என்ன வர இருக்கானா சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அது கிஸ் மட்டும் தான் வேணும் சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு கை வச்சு பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. ஜஸ்ட் தாய்ஸ் தான் கை வச்சுருக்காங்க. அங்கே ஓகே ஜிம் ஜேகே ஜேக்கோட இப்போ கை பிடிச்சி பண்ணுறாங்க. ஜேகே வலிக்குதுரா ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படி கிஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் என் ஒய்ஃப் எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் டச் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இருக்கும் உனக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே எப்படி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஆட்டோமேட்டிக் கிஸ் பண்ணுறாங்க. உனக்கு மட்டும் ஆசை இருக்கா அப்படி இருக்கும் அப்படியே நடிச்சிட்டு இருக்கா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவன் நடிக்கிற என்ன பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஜூ எல்லாமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு லவ் யூ டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்ல மாட்டியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கா கேட்குறாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்படியே நான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம் கிஸ் பண்ணிட்டு 1 மணிக்கெலாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாறிக்கு ஒரு வீடியோ ஜிம் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. இங்கே இப்போ ராஜம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா தங்கோல சொல்கிறாங்க. இது போகட்டாடா இந்த இடத்துல ராஜம் கேட்குறாங்க. நல்லா சொல்கிறாங்க. அங்கே பாரு வேணாம் சொல்கிறாங்க. ஜேகே பண்ணி ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த நோ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க நீங்கள் எனக்கு வேணும் சொல்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போய் ரூமுக்கு வா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நிஜமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஓகே சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு கூட வந்திருப்பாங்க. இப்போ ஜிம் கிட்ட வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ வீக்கெண்ட்லாம் ஒரு மாதிரி குறுக்குன்னு ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஃபேஸ் திருப்பி அந்த மூவி பார்க்க வைக்கிறாங்க. ஜிம் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ நைட்டுக்கு அந்த இவங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுப்பாங்க. என்ன பார்க்குறாங்க டேடாக போய் படுத்துறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்து ஜிம்மில் உட்காந்துருக்காரு புக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜேகே ஜிம் ரூமுக்கு வராங்க. ஏன்னா அவர் வீட்டோட பாஸ்வேர்டு தெரியும். நம்ம ஜிம் சொல்லியிருப்பாரு. ஜேகே வந்து பாஸ்வேர்டு போட்டு வந்திருப்பாரு. ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி ஜிம் கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம் கிட்ட வந்துட்டு ஜிம்மில் நெக்கில் போய்ட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு 2 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ண மாட்டியா ஜிம் கேட்குறாங்க. நான் வெயிட் பண்ணுவோம். ஜேகே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீ பொண்டாட்டியில் ஓகேவா நான் என்ன வெயிட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் அவனை புருஷனாக பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. நீ எப்படி தான் பார்க்குற சரியா நடிக்கிறேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் நடிக்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்னாச்சு ஏதாவது ரீசன் இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குற ரீசனாக லைட்டாக போக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க லைட்டாக போகிறதுக்காக வந்தேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குற சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பாரு இந்த வீட்டில் சவுண்ட் ப்ரூஃப் இல்லை பார்த்து சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி தெரியும். ஜேகே இப்போ ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்னா அதே மாதிரி பேஷனாக ஒரு மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ அடிக்கடி இப்பெல்லாம் போயிட்டுருக்கு. ஜேகேக்கு ஜிம்மில் வெளில கூட்டு போகணும் ஆசை. ஆனால் ஜிம் எங்கே வெளில வர மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ தான் டைம் கூட போயிருப்பாங்க. அப்புறம் கிஸ்ஸு ஹக்கு அப்புறம் ஜேகே நிறைய இப்போ கேர் பண்ணுவார். ஃபுட்டெல்லாம் புக் பண்ணி கொடுக்குறது அப்புறம் கேபினுக்கு போய் ஜூஸ் அனுப்பி கொடுக்குறது கேர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவார். இப்போ 1 Friday தண்டா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவர் ட்ரெஸ்லாம் நல்லா லாண்ட்ரி போகணும். ஜிம் பார்க்குறது என்ன இருக்கானே மொத்தமாக என்கிட்ட கொடுத்து போயிருக்கான். வெளில போயிட்டான். அவன் பாட்டுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு சொல்லி போயிட்டான். அவங்க கூட சேர்ந்துட்டு இல்லை யார் வாஷ் பண்ணுறது ஜிம் பார்த்துருக்காங்க. நான் வாஷ் பண்ணவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணவா கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. நான் வாஷ் பண்ணி தரவா ஜேகே ஹக் பண்ணுறாங்க. அங்கே பேர் சொல்கிறாங்க என்ன வீட்டில் இல்லை நான் வாஷ் பண்ணவா ஜேகே கேட்குறாங்க. வேண்டாம்டா சொல்கிறாங்க. நான் வாஷ் பண்ணி தரேன். ஜேகே நான் ஜிம் ட்ரெஸ்ஸை லாண்ட்ரி போட்டு தராங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க இப்போ என்ன ரிவார்ட் வேணுமா ஜிம் கேட்குறாங்க. ஒன்றும் வேணாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க யார் நீ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஆமாம் நான் தான் சொல்கிறாங்க. நம்ப முடியே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என் ஒய்ஃப்க்கெல்லாம் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஹக் கிஸ் இன்டிமேட் இது மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் கிடையாது ஓகேவா. அதை தாண்டி நிறைய இருக்குது ஓகே. அப்புறம் மேட்ச் பண்ணி பார்ப்பேன் நான் யாரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க யாரோட மேட்ச் பண்ணி வர சொல்கிறாங்க. நீ தான் சொல்கிறாங்க. நினச்சிட்டே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பார்க்கலாமா சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ஜேகே ஒரு லேப்டாப் எடுத்துக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. ஜேகே பேர் என்னாச்சு நீ ஓகே தானே கேட்குறாங்க. நம்பி படுத்துக்கவா ஜிம் கேட்குறாங்க. இங்கே பாரு நீ ஓகே தானே ஜிம் கேட்குறாங்க. நான் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் ஓகே தான் சொல்கிறாங்க. பாரு சொல்லுவாங்க அவங்க பாரு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க மேலே கொஞ்சம் நேரம் லேப்டாப் தூங்க நினைக்கிறேன். தூங்கிட்டா வேணாம் ஜிம் கேட்குறாங்க. இல்லை நீ தூங்கு ஜேகே தான் பழகா டேப் பண்ணி தராங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. எனக்கு ஜேகே கொஞ்சம் ஜிம் திட்டா கூட பிடிக்கும். ஆனால் அந்த சாடை அந்த ஹாட்டாலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஜேகே பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு ஜேகே லேப்டாப் அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேபி மாதிரி ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறேன் குழந்தை மாதிரி. ஜேகே பார்க்குறாங்க எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது. நான் என்னோட கேட்கணும் அதை பற்றி சரியா ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் அழகாக தூங்கிடுறாங்க. இப்போ ஜேகே என்னமோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா ஜேகே லேப்டாப் ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. என்னுக்கு ஷாக்காக இருக்காங்க. என்னுக்கு தெரியாது இது என்னோட ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்லிட்டு இப்போ ஜேகே கஷ்டமாக கை வைக்கிறாங்க. இப்போ என்னோட பார்த்து பேக்கில் போய்ட்டு அந்த பிறகு சிரிக்கிறாரு. எனக்கு நல்ல லங்கேஜ் இருந்திருக்குன்னு சொல்லி நடந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் ஜிம் அழகாக லிஃப்ட் பண்ண கொண்டு போய் அவர் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க. டே சொல்லி உனக்கு ஜிம் நடக்க கேட்குறாங்க. இப்போ ஜேகே நடந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சொல்லு ஜிம்மை பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் இப்போ இன்னுமே ஜிம்மில் ஸ்டேட்டஸ்லாம் மாறிச்சிட்டு இல்லை ஜிம்மில் அப்பா வந்து ஜிம் கேர் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு கேர் பண்ண மாட்டாரு. ஜிம்முக்கு அம்மாவில் ஸ்டெப் மாம் தான் அவங்க வீட்டில் பெருசாக வந்து அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு பிலி பண்ணுவாங்க. அவன் ரொம்ப ஹாட்டாக இருக்கான். அவங்க பயப்பட அதுக்குமே சொல்கிறாங்க. ரொம்ப இன்னசென்ட் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க என்ன சொல்லிட்டு இருக்கும். அவங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும் ஆசை. இப்போனாக்கா ஒரு பர்சன் ட்ரூ லவ் கேரை பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நமக்காக ஒரு பர்சனாக கூட ட்ரூவாக இருக்கணும் ஆசைப்படுவான் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க
ஜெக்கி பார்க்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவன் சின்ன வயசுலேருந்து இப்படிதான் வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னதுக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. என் ஜிம் அவர் சீக்கிரம் யாரும் பேச மாட்டாரு. எவ்வளோ பேர் அன்றாக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க, யாரும் அப்ரோச் பண்ணுறாரு. ஒன்றும் போய் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. லவ் பண்ணுறது சொன்னால் நான் கேட்குறாங்க. லவ் பண்ணுறது சொல்ல லவ் பண்ணுறான் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. தெரியும் அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் 3 months டைம் கேட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 2 months முடிஞ்சிச்சு, 1 month மட்டும் தான் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேஸ்ன்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, கண்டிப்பாக எதுனா பெருசாக தான் பண்ணுவான் சொல்லிட்டு புரியுது. சரி ஓகே எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேவும் சரி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜேகே அழகாக எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. 1 month எப்படினாக்கா ஜேகே வர மாதிரி ஜிம்கிட்ட அப்ரோச் பண்ணவே இல்லை. ஆனால் கிஸ் பண்ண பண்ணுவார். எப்பவுமே கிஸ் அது இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அதில் கிஸ் பண்ணுவார், ஹக் பண்ணுவார், அவ்வளோதான். இப்போ ஜிம் பார்க்குறவங்க ரொம்ப அப்படின்ட்டு மாறிட்டான். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அழகாக எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம் இப்போ எல்லாம் ஓவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 5 days ஆஃப்டர் கிராஜுவேட்டுமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சரி சொல்லு, நான் கிராஜுவேட் ஆகிட்டேன், காலேஜ் யூனிவர்சிட்டி டாப்பர் ஆகிட்டேன். சொல்லுவோம் என் பொண்டாட்டிக்கு என்ன வேணும் கேட்டது ஜெய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க என் பொண்டாட்டிக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கேட்டால் என்ன பண்ணுவேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன கேட்டாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜேகே ஜிம் பேச கப்பானி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன கேட்டாலும் பண்ணுவியா சொல்கிறாங்க. என்ன கேட்டாலும் பண்ணுவேன் நீ ஃபஸ்ட்டு சொல்லு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் லவ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்டா சொல்கிறாங்க. நான் அவனை லவ் பண்ணுறேன் ஓகேவா, ரொம்ப லவ் பண்ணுறேன். கேட்டல நீ என்ன எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் உனக்கு புருஷனை தான் பார்க்குறேன் ஓகேவா, நீ எப்படி என்னை பொண்டாட்டியை பார்க்குறியோ அதே மாதிரி நானும் என்னோட புருஷனை தான் பார்க்குறேன். நல்லா கேட்டுக்கோ, என்னைக்கு நீ வந்துட்டு உன்னை ஓன் ஃபீல்டில் அச்சீவ் பண்ணி நீ என்னை பார்த்துக்க முடியும், என்னையும் நம்ம ஃபியூச்சரில் எனக்கு பிறக்கிற குழந்தைங்களை பார்த்துக்க முடியும். உன்னோட அப்பாவோட மணி இல்லாமல் உன்னோட ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் உன்னோட ஓன் டேலண்ட் அதில் நீ ஓனாக ஏர்ன் பண்ணி ஒரு சின்ன ஓன் ஹவுஸோ இல்லை ரெண்டல் ஹவுஸோன்னு தெரியாது ஓகேவா, நீ அச்சீவ் பண்ணி என்னை பார்த்துக்க முடியும். என்கிட்ட எதுவுமே இல்லாமல் நான் கூட வந்தால் கூட ஏதாச்சும் நான் பதிலாக பார்த்துக்க முடியும்னு உனக்கு தோணும். எனக்கு வந்தாலும் முடியுமோ அந்த சுச்சுவேஷன் எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. அதுக்கு எப்படி பேசாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நீ என்னை கான்டாக்ட் பண்ணக்கூடாது ஓகேவா, நம்ம மீட் பண்ணவே கூடாது. நீ அது எல்லாமே முடியும் அப்படின்றப்போதே வந்து மீட் பண்ணணும். அப்போ அந்த தான் என்கிட்ட வரணும் ஓகேவா. நீ வந்து கேட்கணும், என் அப்பா அம்மா கிட்ட பேசி என்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் ஓகேவா. நான் என்கிட்ட எதுவுமே இல்லாமல் உன்னை வருவேன். என்கிட்ட உனக்குன்னு இருக்குது லவ் மட்டும் தான் ஓகே, அது தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ உன் அப்பா அம்மா மண்ணிலே வந்து பார்த்துக்கூடாது, உன் அப்பா அம்மா மண்ணில் கூட வாழவே மாட்டேன் ஓகேவா. எனக்கு ஓன் மணி தான் வாழணும், அந்த ஓன் மணி தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும், எனக்கு ஓன் மணி தான் எனக்கு எதுக்கு ஃபுட்டு கூட வாங்கி தரணும், எல்லாமே ஓன் மணி நீ பண்ணணும் ஓகேவா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதுக்கு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், யாரும் டேட் பண்ண மாட்டேன், யாரும் பார்க்க மாட்டேன் ஓகேவா. உன்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு உன் கூட ஒரு அந்த 1 year ஒய்ஃப் வாழ்ந்துருக்கோம் இல்லையா, அப்படி சொல்லிட்டு 1 year கூட இல்லை, ஈவன் ஒரு 4 month ஒரு 6 month தான் ஒய்ஃப் வாழ்ந்துருக்கோம். அந்த லைஃப்பில் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு ஓகேவா. எப்படி பேசாலும் பரவாயில்ல, எவ்வளோ தான் டைம் எடுத்துக்கோ ஓகே. ஆனால் என்னைக்கு உன்னால் என்ன பார்த்துக்க முடியும், உன்னோட ஓன் மணியில் உன்னோட ஓன் ஃபீல்டில் என்னென்ன உன்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அன்றைக்கி வா ஓகேவா. அன்றைக்கி வந்து என்னோட அப்பா மிஸ்டர் பார்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. மிஸ்டர் பார்க் சொல்கிறேன். எனக்கு பார்க் ட்ரீம் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கட்டும் ஓகேவா. ஆனால் பார்க் கூட ஒரு பர்சன் ஆமாம், அதுதான் பார்க் குரூப்போடைய பையன் தான் நான் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஷாக் ஆகிடுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பார்க் கூட ஒரு பையன் ஓகேவா. அவர் பிடிச்ச மாதிரி மேட்ச் பண்ணி நினைக்கிறாரு ஓகேவா. ஆனால் அப்படி இல்லை, நான் லவ் பண்ணுற பர்சன் எனக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான பர்சன், எல்லா சுச்சுவேஷனும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை எனக்கு அவருக்கு நான் கொடுக்கணும் ஓகேவா. அப்போ தான் நான் அவர்கிட்ட ஃபைட் பண்ணி உங்களுக்கு என்னால் மேட்ச் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன், என்னை பார்த்துக்கிற பர்சன் அப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, என் ட்ரெஸ்ஸுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருப்பாங்க, நான் நம்புறேன் ஓகேவா. எனக்கு அந்த அவங்க பண்ணுவல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க பண்ணுவல எனக்கு அப்பாவும் அம்மாவும் இருப்பல்ல. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இருப்பல்ல. ஜிம் கேட்குறாங்க. நீ ட்ரூ தான் லவ் பண்ணுறேன், நான் ட்ரூவாக தான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என் லவ் பண்ணுறது ட்ரூ நான் நினைக்கிறேன் ஓகேவா. எனக்கு ஃபேக் இல்லை, அது என்ன விளையாட்டா நீ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இதை பார்த்துப்பல்ல. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு நான் அப்பாவும் அம்மாவும் இருக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. இருப்பேன் கண்டிப்பாக இருப்பேன். உனக்கு என்ன நான் அச்சீவ் பண்ண அவ்வளோ தானே. ஆமாம் நான் எனக்கு அச்சீவ் பண்ணேன், எல்லாமே அச்சீவ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். எப்பட ஃபைட் பண்ணி எதுவுமே இல்லாமல் சரியா அவர் சைன் பண்ண சொல்ல கூட சைன் பண்ணி எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு சம்மதம் சொன்னால் கூட நீ சைன் பண்ணி கூட்டிகிட்டு போவியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. நீ வெயிட் பண்ண நான் வரேன் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியே ஜெக்கி எடுத்து நடத்து போயிருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஜெக்கி ஜிம் பேசினாலும் மைண்டுக்கு அப்படியே இருக்கும். அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிருப்பாரு. 2 years ஆகுது. ஜிம்முக்குலாம் ஜெக்கி மேலே அப்படி ஒரு லவ் வந்து கிரேசி லவ் வந்து இருக்கும். அதை சொல்ல முடியும் எனக்கு அப்போ சொல்லாமலே இருந்திருப்பாரு. ஆனால் ஜெக்கி தெரிஞ்சு ஜிம் லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 2 yearsல ஜிம் ஜெக்கி போய் பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஆனால் பயங்கரமாக ஹார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஜிம்முக்கு எதுவுமே தெரியாது. ஜெக்கி பற்றி இருக்கா அவர் என்ன பண்ணுற கூட பார்க்க ரெடியாக இல்லை. அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு வருவார சொல்லிட்டு பக்கம் ஜெக்கி ஹார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கியோட அப்பா ஜெக்கியோட பிரதர்லாம் கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஜெக்கி எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு ஓன் ஃபிட்டு நிற்கிறாங்க. ஜெக்கோட அப்பா ப்ரௌடாக இருக்குது. ஆனால் ஏன் அவங்க கஷ்டப்படணும், நம்ம தான் இருக்கோமே சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா நான் தானே முடிச்செல்லாம் கொடுத்து வளர்த்தாங்க எனக்கு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஜெக்கி வந்து யார் சொல்லிட்டு கேட்கல. அவர் ஓன் ஃபிட்டு நிற்கிறாரு. அவர் ஓன் அச்சீவ் பண்ணுறாரு. ஓன் அவர் கம்பெனி தரலாம் ஐடென்டி கூட மறைச்சிட்டாரு. ஜான் ஜங்கும் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் வந்து சொல்லிட்டு ஜேகேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஜாப் ஜாயின் பண்ணிப்பாரு.
அங்கே ஜாயின் பண்ணி 6 மந்த் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி அப்படி பண்ணி தான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. நைட்டு பகல் தூங்காமல் 1 இயர் ஒரு 2 இயர்ஸில் வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக மாறிப்பாரு. அவங்க அண்ணாக்கு ப்ரௌடாக இருக்கும். அண்ணா வேறு யாரும் கிருந்தா அமிஜன் ஓகே கிருந்தா அமிஜன் அவங்க அண்ணா அவர் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஜேகே வந்துட்டு நம்பர் பிஸ்னஸ் மேனாக மாறி இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு 2 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் பார்க்க வந்திருக்காங்க. இன்றைக்கி ஜிம்முக்கு ரன்னிங் ஸ்பிக்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க வீட்டில். ஜிம் அமைதியாக இருக்காரு. ஜேகேட் ஜிம் அப்பா சொல்லுவாங்க பாருன்னு டைம் கேட்டேன். நான் டைம் கொடுத்துறேன் ஓகேவா எதுக்கு டைம் வேணும்னு தெரியாது. ஆனால் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுற பசங்களுக்கு மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அப்பா சொல்லிட்டாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க அது முடியாது சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்த்து அங்கே பர்சன் இருக்கிறாங்க பார்த்து நம்ம ஜேக்கோட ஃபேமிலி ஜேக்கோட ஜிம்மில் பார்க்குறவங்க யாரை சொல்லி கேட்குறாங்க. அப்படி தெரியுது இப்போ இந்த பர்சன் பிஸ்னஸில் நம்பர் 1 மேனாக இருக்கான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா கிட்ட ஜேகே நடந்ததான் சொல்கிறாங்க பாரு நீ என்னோட மணியாக வச்சா இருக்கலாம் ஓகேவா. ஆனால் இப்போ எனக்கு மேட்ச் பண்ண முடியாது சொல்கிறாங்க. எனக்கு நான் சொல்லிட்டு தான் கரெக்டாக இருக்கும் நடக்கிற முடியும் லைஃப்பில் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் போது நிறுத்துங்க சரியா நீங்கள் இருக்கிற லைஃப் நீங்கள் இருக்க முடிவு லைஃப்பில் கரெக்டாக இருக்குது ஓகேவா. நான் லவ் பண்ணுறேன் அவங்க தான் சொல்கிறாங்க பாரு ஜிமின் இப்போ என் பேச்சு மேட்ச் பண்ணுறதுக்கு அவங்க எதுவும் தரமாட்டா சொல்கிறாங்க. ஜிமின் அவங்க ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அதை சைன் பண்ணி தராங்க. அங்கே பாருங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது வேணாம் ஓகேவா நான் போகிறேன் அவங்க கூட ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறீங்க பாரு கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ தான் ஒரு சேனல் பார்த்து இருந்தாலும் ₹1 கூட இல்லாமல் இப்போ வச்சுக்கோங்க மதிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எனக்கு எதுவும் தேவை ஓகேவா அவன் எனக்கு லவ் பண்ணுறான் ஓகேவா லவ் எப்போவுமே ரெஸ்பெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கான். எனக்கும் லவ் பார்த்துல ஓகேவா இவன் அவளுக்கு எரிச்சான பையன் கூட தெரியாது அப்பவே லவ் பண்ணான் உங்களுக்கு அது பையன் நினச்சிட்டு ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க ஜிம்மில் பார்க்குறேன் பாரு ஜிம் இப்போ நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கும் உங்களுக்கு நான் வரமாட்டேன் ஓகேவா அவன் நல்லா பார்த்துப்பான். என் அம்மா இருந்த வரைக்கும் நான் ஹாப்பியாக என் அம்மா இப்போ என்னோட போனாங்களோ அப்பவே நான் என் ஹாப்பினஸ் போயிட்டு என் அம்மா எடுத்து போன போய் எனக்கு ஹாப்பினஸ் போயிட்டு ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஹாப்பினஸ் ஆகைன்னு பார்த்தேன் ஆகே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அது இவனை பார்த்ததுக்கப்புறம் ஜிம் சொல்கிறாங்க ஜெகேக்கு ஒரு மாதிரி எடுத்து நான் அவனதே எங்கள் அம்மாவை பார்க்குறேன். என் அம்மாவை ரிட்டன் பார்த்து இவன் கிட்ட தான் மற்றவங்களுக்கு என்ன அவன் காவான் மற்றவங்க கணக்கு என்ன அவன் வேறு மாதிரி தெரியல ரவுடியா பொறுக்கி அப்படின்னு தெரியல. ஆனால் என் கண்ணுக்கு அவன் எனக்கு இன்னொரு அம்மா அவங்க கூட தான் ஹாப்பியாக இருப்பான் சரியா. ஜிம் சொல்கிறாங்க எனக்கு ஹாப்பினஸ் வந்து அவன் தான் சொல்கிறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க ஜிம் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் கூட ஒரு ஆள் பார்த்ததே இல்லை. ஜிம் அப்பா ஒரு மாதிரி பாரு சொல்கிறாங்க எங்கள் இப்போ டேரக்டாக பில்லி பண்ணுவாங்க தெரியுமா அது உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் நான் கண்டுக்க முடியும்னு தெரியாது. எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த வீட்டில் இருக்கும் ஹெல்த் மாதிரி இருந்துச்சு. அம்மா இந்த வீட்டில் இந்த வீட்டை விட்டு எப்போ இறந்து போனாங்க என் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீடு எனக்கு ஹெல்த் மாதிரி ஆயிடுச்சு ஓகேவா. ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கேன் கூட மட்டும்தான் இப்போ என் கூடவே இல்லை கூட என்னோட மெமரிஸ் கூட ஹாப்பியாக வச்சுக்கோ. ஜிம் சொல்கிறாங்க என் அம்மாவோட மெமரிஸ் எப்படி நான் ஹாப்பியாக வச்சுக்கோ அதே மாதிரி என்னோட மெமரிஸ் நான் ஹாப்பியாக வச்சுக்கேன். எங்கள் மட்டும் தான் லைஃப்பில் எங்கள் எல்லாமே ஒரு லைஃப்பில் யோசிச்சு பார்க்க முடியாது. ஜிம் சொல்கிறாங்க ஜிம்னா அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்னு சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணாம் ஓகே விட்டுருங்க. ஜிம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வைக்க நினைக்காதீங்க சரியா வாழ வைக்க நினைக்காதீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா ஜெக்கோட அம்மாவுக்கு மாதிரி இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஜெக்கோட அம்மா பார்க்கிட்டு நான் ஹக் பண்ணுறேன் என்னாச்சுப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிம் நடந்தா சொல்கிறாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்க சொல்கிறது தான் ஜிம்ல அப்பா இவங்க நம்புவார். அதுவும் ஜெக்கோட ஜிம்ல ஸ்டெப் அவங்க எடுக்கிற முடிவு தான் இவங்க ஜிம்முக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க வந்து திணிப்பாங்க. ஜிம்முக்கு எதெல்லாம் பிடிக்காதான் பிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதான் அவங்க பிடிக்கும் அவன் வந்துட்டு நீங்கள் அதை பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம் சொல்லுவாங்க எனக்கு பிடிக்க சொல்லிட்டு இங்கே பாரு எனக்கு தெரியாது பண்ணுவோம் சொல்லிட்டு ஜிம்ல அப்பா ஜிம் வந்து எனக்கு ஒரு மேரிட்டி அப்படி எல்லாமே அவர் பண்ண வச்சிருப்பாரு. அவர் பிடிச்ச மாதிரி படிக்கணும் அவர் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ப்ரொஃபஸராக மாறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் மூவ் பண்ணியிருப்பாரு. அவர் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் தனியாக வெளில இருக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் சொல்லிட்டாங்க அவங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கோட அப்பா பார்க்குறங்க பாருங்கள் அவங்க மணி எனக்கு தேவை சரியா அவங்க பையன் மட்டும் கொடுத்தா போதும் ஈவன் என் பையன் நான் கூட எங்கள் மொத்தம் சத்தி கூட நாங்கள் எழுதி கொடுத்துட்டு போவோம் சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க என் பையன் எப்படி ஒரு பையன் தெரியுமா நான் கூட சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்படி இருந்துலாம் ஜெக்கின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி அச்சு போடணும்னு நினச்சி பார்க்கல ரீசன் உங்கள் பையன் ஓகேவா இப்போ ரேஞ்சில் எங்கள் வீட்டுக்கு சண்டாவாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்ல அப்பா வீட்டிலேருந்து அப்படியே ஜிம் கூட்டி வந்துடுறாங்க. ஜிம்ல அப்பா பாருங்கள் அப்படிலாம் அனுப்பல இருக்கோ நான் மேட்ச் தான் அனுப்புவேன் எல்லாமே எனக்கு கொடுக்க சொல்கிறாங்க தேவையில்லை எங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பா பார்க்குறேங்க பாரு எதுவுமே நான் எந்த இதெல்லாம் கொடுக்கல உங்கள் அம்மாவோட எல்லாமே மட்டும் கொடுத்துறேன் சொல்லி ஜிம்ல அப்பா தான் அப்படியே கொடுத்துறாங்க. ஏன்னா இவ்வளோ சஃபரான்னு தெரியல நான் எதுவும் நீ ஹாப்பியாக இருக்கணும்னா பார்த்துட்டு தான் நினச்சிட்டேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க பத்திரம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் நினச்சேன் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நீ கரெக்டாக இருப்பேன் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் வேறு மாதிரி போயிருந்து மாய்ந்துட்டேன் ஓகேவா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்ல அப்பா வந்துட்டு அவங்க ஜிம்ல அம்மாவுக்கு சேர முடியாது ப்ராப்பர்ட்டி மொத்தமாக கொடுத்துட்டாங்க ஜிம் கிட்ட. ஜிம் பார்க்க இப்போ தன் அம்மா வீட்டுக்காக வாங்கிக்கிறாரு அவங்களோட அவருக்கு குழந்தை வேணும்ல ஜிம்ல அம்மா கொடுத்தா ஜிம்ல அம்மா வீட்டுக்காக ஜிம் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பாவும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க கிராண்டாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜிம்ல ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ அவங்க ஹாப்பியாக சொல்கிறாங்க ஜிம்ல ஜெக்கி ஹக் பண்ணிப்பாங்க டைட்டாக 2 இயர்ஸ் ஒன்று பார்த்து ஜிம் டைட்டாக ஜெக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிம் ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஜெக்கும் அப்படி தான் அவங்க லைஃப் ரொம்ப மூணு ஆகிருக்கும். ஜிம் ஜெக்கி அப்போ கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இவ்வளோ கிஸ் தான் நான் எதிர்பார்க்க விட சொல்கிறாங்க ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா இன்னசென்ட் பேபி அவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இன்னசென்ட் பேபி ரொம்ப மிஸ் பண்ணிச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உண்மையை லைஃப் வந்து கூட மீன் தெரிஞ்சு தெரியுமா ஒவ்வொரு மணி ஏன் பண்ணுறப்போ எனக்கு அது ஹார்ட் ஒர்க் தெரிஞ்சு ஆனால் அப்பாவோட மணி ஈஸியாக செலவு பண்ணிடுவேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனால் அப்போ ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு ஒய்ஃப்காக அப்படி சொல்லிட்டு நீ சொல்லலை அவங்க புருஷனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போவே வந்துட்டு எனக்கு அப்படி இருந்துச்சு எனக்கு ஒரு பொண்ணாடி இருக்கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்காக தான் ஒவ்வொரு டைமும் கஷ்டப்படுறப்ப தான் எனக்கு தெரியுமா அது ஜெக்கி ஜெம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவ்வளோ அழகாக மாறிட்டு இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க சரி ப்ரொஃபஸராக இருக்கியே இப்போ வந்துட்டு நான் இப்போ பேபி பிளான் பண்ணாமல் லேட்டாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பேபி வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மா வேணும்னு சொல்கிறாங்க. என்னடா சார் எனக்கு வேணும் ஓகேவா நம்மளுக்குள்ள இன்னொரு பாப்பா வரணும் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க சரி ஜெக்கி அவங்க கூட ரொம்ப ஹாப்பி லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹனிமூன் தான் போயிருப்பாங்க.
ஜிம் ரொம்ப க்யூட்டாக இருப்பார் ஜேகே. ஸோ ஜிம் அழகாக கேட்டுப்பாரு. ஜேக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இன்னசென்ட் ரொம்ப பிடிக்கும். ஜிம் பார்க்குற எனக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜேக்கு ஃபிட் பண்ணி விடுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஜிம்முக்கு பாசிபிளாக ஆகும். நான் தானே இங்கே தூங்குவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஓகே ஓகே நீ தான் அங்கே தூங்கு. ஜேக்கு வந்து ஜஸ்ட் படுக்க வச்சுப்பாங்க. வெயிட் வந்து அந்த பக்கம் சரியாக சொல்லிட்டாங்க. சரி ஜேகே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தான் எல்லாமே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் அவனுக்கு சரியாக சொல்லிட்டாங்க. சரிடா எல்லாமே ஜேக்கு கொஞ்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக அழகாக ஜிம் ஜேகே பார்த்துப்பாங்க. ஜிம்முக்கு ஜேகே அவ்வளோ ஃபஸ்ட் ஒர்க் எங்கேயுமே போக மாட்டேன். ஜிம்மில் விட்டு ஜேகே விட்டு ஜிம் வந்துட்டு அவர் கூடவே நினைப்பார். ரொம்ப ஹாப்பியாக லைஃப் அழகாக ஸ்மூத்தாக போயிருக்கும். இப்போ ஜேகே கணக்கில் நினச்சி பார்க்குறாங்க. அப்படி வந்து என் லைஃப்பில் வந்து ரேஞ்சல் தான் நீ. நானே வந்துட்டு நான் யாரும் சொல்லிட்டு எனக்கு என்னையே அடையாளம் காட்டினது நீ தான் தெரியுமா. எனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்குது சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஓகேவா நான் வந்துட்டு கேஷுவலாக சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் நான் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ரன் பண்ணும்போது தான் எனக்குள்ள இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது, எவ்வளோ திறமை இருக்குது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ரீசன் நீ தான். ஓகேவா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லோட ரீசன் நீ தான். ஜேகே பார்க்குறாங்க. எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பினஸ் காட்டு போதும். அப்புறம் ஜேகே ஜிம் லைட்டாக பண்ணிட்டு அழகாக தூங்குறாங்க. இதோட ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறாங்க. பிடிச்சிருக்கு நம்புறேன். ரொம்ப சிம்பிளாக எடுத்துருந்தேன். ரொம்ப எப்படின்னா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஜஸ்ட் நார்மலாக ஸ்டோரி தான். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பாய் டேக் கேர்.